Hello, good evening, good evening, everybody. All right, Sri Vishnu, hi da, எப்படி இருக்க? Selvakumar, hi da. Vicky Abhishek, hi. QT, good afternoon. QT D7D. Selvakumar, எப்படிடா இருக்கீங்க எல்லாரும்? What and all class you will take in these last days? எல்லா சாப்டர் பார்த்துட வேண்டியதாண்டா. ஆர்கானிக் முடிச்சிருவோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக்கும் பார்த்துடலாம், ஃபிசிக்கலும் பார்த்துடலாம். கெமிஸ்ட்ரி சாலிடாக வச்சுப்போம். நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 98% வர மாதிரி பார்த்துக்கலாம். மீதி ரெண்டுத்துலேயும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், என்ஐடி கிராக் பண்ணிட வேண்டியதான். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்டா. ஓகே, நீட் ஸ்டூடெண்ட், அஃப்கோர்ஸ்டா, நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விக்கி அபிஷேக், ஸோ டோன்ட் வரி, யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ். ஃபிசிக்கல், இது முடிச்ச உடனே ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிடலாம்டா. ப்ளீஸ் சால்வ் ஹோல் ஆர்கானிக் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அஃப்கோர்ஸ் தட் இஸ் த பிளான்டா. ஸ்ரீவத்சவ் குமார், தட் இஸ் எக்ஸாக்ட்லி த பிளான். ஆல் ரைட், ஹோப் கண்டிப்பாக விடக்கூடாதுடா. லிங்கேஸ்வர், நம்ம எப்போவுமே கம்ப்ளீட் ஹோப் அண்ட் கம்ப்ளீட் எனர்ஜியோட தான் இருக்கணும். ஓகேவா? விடியல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களாடா? In Vidyal batch, we always start the session with very nice wishes to each other. Fantastic evening, splendid evening, stellar evening, astral evening. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? I don't know if anybody remembers. I didn't attend yesterday's session. Can I attend this? Of course, of course. These are previous year question only, no? Already படிச்சதுல இருந்து நம்ம பார்க்கலாம். 11th standard Vidyal, Kishore, welcome. Yes, yo, so wish you all a very fantastic, spectacular, stellar evening. Let's start our preparation for Haloalkanes and Haloarenes. Okay va? So adu பண்றதுக்கு முன்னாடி let me set up this background. I don't like this particular one. Background in solid color. Let's keep completely black. This black is fine. Okay, now we are fine. All right, so let us start with haloalkenes and haloarenes. In the haloalkenes chapter la முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது. வி ஷுட் பி வெரி வெரி கிளியர் அபவுட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். டே ஆர்சிபி ஃபேன்லாம் இல்லைடா நான். விக்கி, ஐ எம் ஃபஸ்ட்டு நாள்ல இருந்தே சிஎஸ்கே ஃபேன் தான். தலை ஃபார் எவர். ஓகே, 120 to 113 mark test. Can I get 180 plus in April? Yeah, you find out da. நம்மளுக்கு ரெகுலராகவே 120 130 வருதுன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம கன்சிஸ்டண்டாக மார்க் மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எங்கே மார்க் வருதுன்றதை பார்த்துரு. அதுக்கப்புறம் எங்கே மார்க் வரல அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 marks 20 marks அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போ. That will be better. For NEET, of course, NCERT is enough. For JEE கொஞ்சம் டீப்பாக கேட்குறாங்கடா. ஓகேவா? பார்க்கலாம். மோஸ்ட்லி NCERTயில் வந்து 90% கவர் பண்ணிவிடுவாங்க. மீதி 10% வந்து ஒரு லெவல் டெப்த், இந்த ஸ்டீரியோ ஐசோமரிசம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் NCERTயில் கிடையாது அவ்வளோவா. நம்ம இங்கே தான் பார்த்தாகணும். ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம கொஷின்ஸ் பார்த்தா பெட்டராக இருக்கும். தியரி பேஸ்ட் சாப்டர்ஸில் வீக்காக இருக்குது. ஓகே, வி வில் டிஸ்கஸ் த தியரி பேஸ்ட் சாப்டர்ஸ். வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த சென்டென்ஸ் புரியலையோ அதை ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக அந்த டெக்ஸ்ட் புக்கில் எந்த சென்டென்ஸ் வந்து அவங்களுக்கு கிளியராக புரியல, இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் ரீசன் டைப் கொஷின்ஸில் ஏதாவது கிளியராக புரியலனா அதை ஹைலைட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. ஓகே, யூ கைஸ் நோ ரைட், ஐ ஆல்வேஸ் டேக் கொஷின்ஸ் இன் மை டெலிகிராம். யூ கேன் ஆல்வேஸ் மெசேஜ் மீ இன் DRSAVV. நைஸ் கொஷின்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு டிஸ்கஸ். ஈவன் லைவ் செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை இங்கே டைம் கிடைக்கலனா ஐ வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் வித் யூ இன் டெலிகிராம் இட் செல்ஃப். வாய்ஸ் மெசேஜில் டிஸ்கஸ் பண்ணலாம் டைம் கிடைச்சதுன்னா. ஓகே, டைம் கிடைக்கும் யூஸ்வலி. நவடேஸ் ஐ எம் அ லிட்டில் பிட் ஃப்ரீ ஒன்லி. PhD பண்ணும்போது என்ன ரிசர்ச் பண்ணேன்? பயோமாலிகுல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த சாப்டரில் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய தீசிஸ் வந்து ஆன் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வி வர் டிஸ்கஸிங் அபவுட் protein crystallization and crystallography.
ஓகே, அந்த ரிசர்ச் பண்ணி அதில் தீசிஸ் எழுதுனேன் கிஷோர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். வி ஹாவ் sufficient number of people, I think. We'll start. Is 100 possible in chemistry JEE 2027 in 1 year from scratch? Yeah, da, why not? Who am I to say that 100 is not possible? There are people who have greatest commitment, greatest conviction, full chemistry அப்படியே தரோ பண்ணிட்டு போறவங்க இருக்காங்க. 1 year பத்தாதடா, கண்டிப்பா பத்தும், definitely possible. Next, where to solve from for GOC? GOC நிறைய மெட்டீரியல் இருக்குடா. உங்களோட ஆன்லைன்லேயே நிறைய மெட்டீரியல் இருக்குது. இஃப் யூ வாண்ட் மோர் கொஷின்ஸ் யூ ஃபைண்ட் தட். அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருந்தேன் நான் ஜியோசியில். ஐ திங்க் ஹைட்ரோகார்பன் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ வில் அட்டாச் ஹைட்ரோகார்பன்ஸ் பிடிஎஃப் ஆல்சோ வித் இன் த சேம் வீடியோ, ஸோ யூ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஐசோமரிசம் டஃபாக இருக்குன்னா மோர் கொஷின் சால்வ் பண்ணலாம், அவ்வளோதான் விக்கி. ஆல் ரைட், ஸோ லெட் ஸ்டார்ட் டுடே செஷன் கைஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் யூ டூ த ரெகுலர் திங்ஸ். JEE வாத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, so that more students can get benefited out of it. Let us start haloalkanes and haloarenes starting from 2015 to 2024. கொஞ்சம் கொஷின் செட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக இன்ட்ரிகேட்டாக வந்து கொஷின் கேட்கல. ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் அன் அசர்ஷன் ரீசன் கொஷின். இப்போ தாண்டா ஆரம்பிக்கிறோம் கோகுல்நாத், ஜஸ்ட் நவ் வி ஆர் ஸ்டார்டிங். ஓகே, அசர்ஷன் என்ன சொல்றாங்க? haloalkanes react with KCN. KCN எப்படி பிரியும்? K plus and CN minus பிரியும், ஞாபகம் இருக்குல்ல? இது ரியாக்ட் ஆச்சுன்னா இதான் நியூக்ளியோஃபைல், RX அட்டாக் பண்ணி RCN ஃபார்ம் ஆயிடும். This is correct. This is the main product. While AGCN, guys, AGCN வந்து கோவேலண்ட் இன் நேச்சர்டா. AGCN இப்படி பிரியாது, அதனால என்ன ஆகும்? கார்பன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அட்டாக்கிங். ஆல்ரைட், இந்த CN மைனஸ் நான் இப்படி போடக்கூடாது. ஆக்சுவலி CN மைனஸில் CN நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஆன் த கார்பன். ஸோ கார்பன் இஸ் தி அட்டாக்கிங் ஆட்டம். ஓகேவா? இங்கே AgCNல நைட்ரஜன் இஸ் தி அட்டாக்கிங் ஆட்டம். ஸோ isocyanide or NC is forming. It's a true statement. It is indeed a true statement. ஓகே, ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ரீசன் வந்து அவங்க என்ன சொல்லணும்? KCN அயானிக்கு, AgCN கோவேலண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் both are highly ionic compound சொல்லிட்டாங்க. This reason is false. தப்பு. AgCN அயானிக்கே கிடையாது, அது கோவேலண்ட். Which means we need a statement A is correct, reason is not correct. Option A is the right answer. Super. Sailesh, Akshaya, well done. Shanmugapriya, நிறைய பேர் கரெக்டாக சொல்றீங்க. Blaze, very good, very good. Gokulnath also got it right. Okay, so that's a very simple question. Direct answer, பெரிய கன்ஃபியூஷனே இல்லாத ஒரு கொஸ்டின். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, டொலுவீன் கொடுத்துருக்காங்கடா. குளோரின் இன் யூவி லைட் ரியாக்ட் பண்ணுது. ஓகே, டொலுவீன் வித் குளோரின் இன் யூவி லைட். கைஸ், இந்த குளோரினேஷன் ஆஃப் டொலுவீன் பார்த்தீங்கன்னு வையேன், நிறைய பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குடா. ஓகே, டொலுவீனில் வந்து CH3 இருக்கா, குளோரின் இன் HNuன்றது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பாசிபிள். இட் கேன் பி அ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட், அப்போ CH2Clன்னு வரும். இட் கேன் பி அ டை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட், CHClClன்னு வரும். இட் கேன் பி அ ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். ஆனால் சப்ஸ்டிடியூஷன் எப்போவுமே சைட் செயினில் தான் நடக்கும், பென்சீன் ரிங்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. திஸ் மீன்ஸ் தட் இந்த குளோரின் இதில் எது வேணாலும் வரலாம். ஆனால் இது வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க? வாட்டரில் போடுறாங்க. பாயிலிங் டெம்பரேச்சரில் 373 கெல்வினில் வாட்டர் போட்டாங்கன்னா அந்த குளோரின் வந்து OH மாறிடும். ஸோ ஒன்று உனக்கு இங்கேருந்து பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கணும், CH2OH கிடைக்கணும், இல்லாட்டி OH இது வந்து அன்ஸ்டேபிள்டா. ரெண்டு குளோரினையும் மாத்திட்டேன்னு வச்சுக்கேன், OH and OH வரும். இது அன்ஸ்டேபிள். இது என்ன ஆகும்? உடனே டீகம்போஸ் ஆகி ஆல்டிஹைடா மாறிடும். ஓகே, திஸ் வில் கிவ் யூ an aldehyde, CH double bond O அப்படி வந்துடும். this is called as benzaldehyde. ஓகே, இதுவே இந்த இடத்துல வந்துச்சுன்னா this will become COH OH 3 ஹைட்ராக்சில் குரூப், இதுவும் அன்ஸ்டேபிள். ஸோ அதில் 2 ஹைட்ராக்சில் குரூப் வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் கொடுக்கும், பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே,
இந்த மூணுல எந்த காம்பினேஷன் கொடுத்தாலும் நீ ஆன்சராக எழுதலாம். ஆல்ரைட், டிபெண்டிங் ஆன் டெம்பரேச்சர் 373 கெல்வின்ல திஸ் இஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட். ஸோ லெட் அஸ் சி வாட் இஸ் த ஆப்ஷன்ஸ் கிவன். சிஓசிஎல்லாம் வராதுடா, ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு ஏதாவது பண்ணால் தான் இந்த சிஓசிஎல்லாம் வரும். அதுவும் டொல்வீன் ஆல்ரெடி இருக்குது CH3. ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். இது கரெக்டாக இருக்கலாம், இது கரெக்டாக இருக்கலாம், இது கரெக்டாக இருக்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா பென்சைல் ஆல்கஹால் வரணும், பென்சால்டிஹைட் வராது. இது கரெக்டாக இருந்துச்சுனாலும் பென்சால்டிஹைட் வரணும், பென்சோயிக் ஆசிட் வராது. இந்த இடத்துல பென்சால்டிஹைட் வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மெனி ஆஃப் யூ காட் இட் ரைட் ஆல்ரெடி. கீர்த்தனா, கௌஷிக், ஓகே, so many people டா, நிறைய பேர் கரெக்ட். கீர்த்தனா, கௌஷிக், அண்ட் தென் ஹிதேஷ் vlogger. எப்படி அன்ஸ்டேபிள்? ஒரே கார்பனில் 2 ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சு. இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஹெமி அசிட்டால், அசிட்டால் அந்த மாதிரிலாம். ஸோ என்ன ஆகும், அக்வஸ் கண்டிஷனில் வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிடும், அதில் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகும், டபுள் பாண்ட் வந்து ஆக்சிஜன் கூட ஃபார்ம் ஆகி ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் அ மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட் கம்பேர்ட் டு த ஜெமினல் டயால். ஜெமினல் டயால் என்றைக்குமே ஸ்டேபிள் கிடையாது. ஓகே, அக்வஸ் மீடியமில் ஜெமினல் டயால் இஸ் நாட் ஸ்டேபிள். ஓகே, இந்த மாதிரி காம்பவுண்ட் நாட் ஸ்டேபிள். ஸோ இது இமீடியட்டாக ப்ரோட்டனேட் ஆகிட்டு வாட்டர் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த சைட் போயிட்டு டபுள் பாண்டோ ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஜெமினல் டயால்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். இதுவே ட்ரை HCl போட்டேன்னு வச்சுக்கோ, அங்கே வரும். ட்ரை HCl அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, அங்கே இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? டயாலும் ஃபார்ம் ஆகும், டை அல்காக்சி காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகும். யா, ஸோ யூ வில் கெட் இட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இஸ் மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட்? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு நோ த மெக்கானிசம். அதில் தாண்டா கெமிஸ்ட்ரியே இருக்குது. ஒரு கொஷின் கரெக்டாக தப்பான்றது நீ மெக்கானிசம் வச்சு தான் சொல்லவே முடியும். ஓகே, ஸோ டெஃபினெட்லி விசரல் டயால் ஸ்டேபிள்ரா. கிளைகால், கிளிசரால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டேபிள் தான். யுவர் ஸ்டூடெண்ட் 578, வெல்கம்டா. ஆல் ஆஃப் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ரஹ்மத், ப்ரோ பேட்ச் வருவீங்களா? தெரியலையடா, ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் சி. நம்ம யூடியூப்ல தான் நல்லா பண்ணிட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன. கேன் யூ டீச் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ப்ளீஸ்? டெஃபினெட்லி, நிறைய மெக்கானிசம் இருக்கு. ஓகேவா? அது அந்த மெக்கானிசம்ல ஒன்றுமே இல்லை. இந்த மெக்கானிசம்ல என்ன ஆகும் தெரியுமா? திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் Cl சிங்கிள் பாண்ட் Cl வந்து 2Cl டாட்டாக மாறிடும். அப்புறம் இந்த 2Cl டாட் வந்து என்ன ஆகும், டால்வீனில் ஒரு ஹைட்ரஜனோட அட்டாக் ஆகி CH3A வச்சுக்கலாம், Cl டாட் போயிட்டு இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணிட்டு இட் வில் கிவ் யூ CH2 டாட் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் HCl. அப்புறம் இந்த CH2 டாட் வந்து இன்னொரு Cl2 ஓட அட்டாக் பண்ணிட்டு யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். CH2 டாட் பிளஸ் Cl2 gives CH2Cl. இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், செகண்ட் ப்ராடக்ட் CHCl டாட் அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் பார்த்துருப்பீங்க, மீத்தேன் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அதே மாதிரி தாங்க. வெல்கம் ராகுல், வெல்கம். ஏப்ரல் அட்டெண்ட் ஈஸியாக இருக்குமா? நல்லா படித்தா கண்டிப்பாக ஈஸியாக தான்டா இருக்கும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தோம்னா எல்லா கொஷின் பார்க்கும் போதே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. யா, அனந்தன், அனந்தன், என்னடா பேர் வைக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லைடா எப்படி பண்ணுன்ட்டு. ஐ எம் கோயிங் டு கால் யூ அனந்தன். ஓகே, ப்ளீஸ் கீப் கிளாஸ் ரெகுலர்லி. அஃப்கோர்ஸ் தட்ஸ் த பிளான்டா. ரெகுலராக படித்தா தான் நம்மளும் நல்லாயிருக்கும். ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் as much as possible. Okay, Darshan Vidya, let's see this next question. Sequence of reaction. ஒவ்வொரு reagent என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், ரொம்ப ஈஸி. ஓகே, see C2H5Br டா, அதை நம்ம பெருசாக எழுதிக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். CH3CH2Br. ஆல்காலிக் KOH is a eliminating agent. எலிமினேஷன் கொடுக்கும். எலிமினேஷன் என்னது, இந்த இடத்துல இருந்து புரோமின் போகும், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும். ஸோ யூ வில் கெட் CH2 டபுள் பாண்ட் CH2. அல்கீன் கிடச்சிருச்சு. அல்கீனை புரோமினோட ஆட் பண்ணினா அடிஷன் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ B will be அதே இது with 2 bromine atoms attached. டைப்ரோமோ ஈத்தேன். இப்போ பொட்டாசியம் சயனைடு எக்ஸஸாக போட்டாங்கன்னா எல்லா புரோமினையும் சயனைடு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடும். ஸோ யூ வில் கெட் CH2CH2 cyanide and cyanide. Cyanide ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். ஸோ த டீப்
will be CH2 இது COOH COH side product ammonia வரும் அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஓகே இப்போ H3O plus போட்டோம்னா NH4 plus வரும் but that is not essential right now okay so அந்த side product இப்போ நம்மளுக்கு தேவையில்லை okay so this is the problem இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் ஈஸி இதுக்கு பேர் so let me show you a list of all these dicarboxylic acid okay COOH single bond COOH இதுக்கு பேரு oxalic acid okay மொத்தமே 2 carbon dicarboxylic acid பேரு oxalic acid 3 carbon இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு malonic acid 4 carbon இப்போ நம்மளுக்கு வந்தது 4 carbon தான் 2 CH2 ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு COOH இதுக்கு பேரு சக்சினிக் ஆசிட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 வந்துச்சு 3 வந்துச்சுன்னா குளுக்கோனிக் ஆசிட் CH2 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 COOH இதுக்கு பேரு குளுக்கோனிக் ஆசிட் மொத்தம் 6 கார்பன் வந்துச்சு இதுல 5 கார்பனா 2 3 4 5 6 கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அடிபிக் ஆசிட் இது நேத்திக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன் right we saw yesterday adipic acid so you should know same preparation தான்டா difference இல்ல VIT triple கேட்டிருக்கீங்க it is the same preparation only JEE means எப்படி prepare பண்றியோ அதே மாதிரி தான் prepare பண்ணனும் so oxalic acid கிடையாது malonic acid கிடையாது gluconic acid கிடையாது succinic acid is the answer 4 carbon dicarboxylic acid is called as succinic acid glutaric acid வருது guys 1 second hold on பண்ணுங்க 5 carbon dicarboxylic acid glutaric acid you are right da I think I made a mistake here excuse me இங்க gluconic acid கொடுத்தவனே நான் gluconic எழுதிட்டேன் but actually it is glutaric acid only you are right glutaric acid only darshan thanks da glutaric acid okay just make sure that it is correct 5 carbon இருந்துச்சுனா dicarboxylic acid is called as glutaric acid all right so இங்க இந்த gluconic acid வந்து நமக்கு எங்க தெரியுமா வரும் குளுக்கோஸ்ல வரும் ஒரே ஒரு சைடு மட்டும் கார்பாக்சிலிக் ஆசிட் மாறிடுச்சுனா அதான் gluconic acid so இந்த இடத்துல இருக்குது வேற all right so let's move on to the next question succinic acid is the right answer okay இப்போ nucleophilic substitution reaction பத்தி கேட்டிருக்காங்க okay ஒரு chiral alkyl halide சொல்லிட்டாங்க there is a chiral alkyl halide that means SN1 ல என்ன நடக்கும் SN2 ல என்ன நடக்கும் CBSE exam படிச்சிருக்கீங்களா இதே இது அங்கேயும் இருக்குது okay SN2 னா single step reaction one step reaction there is inversion of configuration ஞாபகம் இருக்கா inversion னா என்னது உங்களுக்கு R ஐசோமர் கிடைச்சதுன்னா S ஐசோமரா மாறிடும் reactant வந்து R ஐசோமரா இருந்துச்சுன்னா S ஐசோமரா மாறிடும் SN1 is a two step mechanism there is a carbocation intermediate which is planar so attack பண்ணும்போது nucleophile ரெண்டு சைடுல இருந்தும் அட்டாக் பண்ணலாம் which means this will lead to partial racemization racemization னா R இருந்துச்சுன்னா Rம் வரும் Sம் வரும் ரெண்டு 50% இருக்கும் இதான் racemization so SN1 ல racemization நடக்கும் SN2 ல inversion நடக்கும் ஆப்ஷன் D வருதாடா SN1 ல racemization நடக்குது SN2 ல inversion நடக்குது ஆப்ஷன் D is the right answer correct fantastic guys all of you got it right well done option D is the right answer இது எல்லாம் previous yearல வந்த question guys ஓகேவா 2015 ல இருந்து 2024 வரைக்கும் these questions have appeared in JEE mains okay somebody is asking why A is not the right answer retention னா இப்போ R ஐசோமராவே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் retention okay but usually இந்த word எப்போ யூஸ் பண்ணுவோம்னா 100% retention இருந்தா தான் யூஸ் பண்ணுவோம் but SN1 ல 100% R கிடையாதே SN1 ல என்ன நடக்கும் 50% R ஐசோமரும் 50% S ஐசோமரும் கிடைக்கும் okay that is why that is called as racemization not retention okay nice
Let's move on to the next question. Okay, so in the question பாருங்க, which among the following halides will not show SN1 reaction? இப்போ SN1 reaction பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் already? It is a two-step mechanism. Carbocation intermediate வரும். SN1ல carbocation intermediate தான் வரும். அந்த carbocation intermediate ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, எந்த இடத்துல ஸ்டேபிளா இல்லையோ அங்க ரியாக்ஷன் நடக்காது. ஹரிணிதன் கரெக்டா, ரசமிக் மிக்சர் தான் SN1ல. யூஆர் ரைட். ஓகே, ஸோ இப்போ எங்கெல்லாம் அந்த ஹாலோஜன் குரூப் அட்டாச் ஆயிருக்கோ அந்த ஹாலோஜன் குரூப் லீவிங் குரூப்பா போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற கார்போகேட்டையன் ஸ்டேபிளான்னு பாரு. அதுதான் நம்மளுக்கு கார்போகேட்டையன் இன்டர்மீடியட்டா வரப்போகுது. இப்போ இந்த குளோரின் போயிடுச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு? இதுக்கு பேரு அல்லைல் கார்போகேட்டையான். டபுள் பாண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அல்லைல் கார்போகேட்டையான். ஓகே, இது வந்து வினைல் கார்போகேட்டையான். டபுள் பாண்ட் கார்பன்லயே பிளஸ் சார்ஜ் வந்துச்சுன்னா வினைல் கார்போகேட்டையான். இது வந்து பென்சைல் கார்போகேட்டையான். ஓகே, C6H5ல அட்டாச் ஆயிருக்கிற கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, பென்சைல் கார்போகேட்டையான். This is a secondary carbocation. This carbon is attached to two other methyl groups. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த கார்போகேட்டையான்றா லீஸ்ட் ஸ்டேபிள், அது ரியாக்ஷன் கொடுக்காது. SN1 ரியாக்ஷன் எது கொடுக்காது? எந்த கார்போகேட்டையான் லீஸ்ட் ஸ்டேபிளோ அது கொடுக்காது. அல்லைல் கொடுக்கும். அல்லைல் கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். ஓகேவா, அல்லைல் கொடுக்கும். பென்சைல் கார்போகேட்டையான் நிறைய ரெசனன்ஸ் இருக்கு, அதுவும் கொடுக்கும். செகண்டரி 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிலைஸ்ட். வினைல் இஸ் அன்ஸ்டேபிள், இது கொடுக்காது. ஓகேவா, ஸோ B will not give, rest everything else will give. Option D is the right answer. ஓகே, ஆப்ஷன் D ல மட்டும் தான் B only. B is the least stable. So SN1 reaction அது கொடுக்காது, மற்ற எல்லாம் கொடுக்கும். ஓகேடா, ஷியர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தட்ஸ் நைஸ். ஆப்ஷன் D is indeed the right answer. வெரி குட். நெக்ஸ்ட் இன்னொரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரைல் ஹாலைட்ஸ் cannot be prepared by replacement of hydroxyl groups of phenol. phenolல OH குரூப்பை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஹாலோஜன் குரூப்பை என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Is that true? That's true, I think, because this hydroxyl group has partial double bond character. அதனால அந்த இடத்துல ஹாலோஜன் குரூப் போடுறது ரொம்ப கஷ்டம். இது நம்ம பண்ணணும்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடு அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்து அதுக்கப்புறம் சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் தான் பண்ணுவோம், டைரெக்டாக பண்ண முடியாது. ஓகேவா, திஸ் இஸ் ட்ரூ. Phenols react with halogen acids violently. இதுவா ரீசன்? ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் ஆயிடும், அதனால தான் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவா ரீசன்? அது கிடையாது. ஓகே, that is not the correct explanation. Anyway, so aryl halides cannot be prepared. Reason is false. அந்த மாதிரி ஏதாவது இருக்காடா? C தானே? Yeah, C is correct. Assertion is true, but reason is false. Please recommend me a good book for organic other than PYQs. நீ என்ன பண்றன்றதை பொறுத்து தான் சர்வேஷ். உனக்கு தியரி வேணுமா? மாரிசன் அண்ட் பாய்ட்னு ஒரு புக் இருக்கு, ஆஸ்வால்ட் ஒரு புக் இருக்கு உனக்கு. பட் உங்களுக்கு JEE மெயின்ஸ்ல மெயின் தியரி வந்து NCERTல சூப்பராகவே இருக்குடா. ஓகே, அது பார்த்துக்கோங்க. உனக்கு வந்து அட்வான்ஸ்டு ப்ரிப்பேர் பண்ணுமா? MS Chauhan கொஷின்ஸ் ஆர் வெரி குட். MS Chauhan கொஷின்ஸ் அதில் சில கீஸ் வந்து ஐ ஃபீல் லைக் இட் இஸ் நாட் கரெக்ட். அதனால் மேக் ஷுர் தட் யூ கெட் த ரைட் கீஸ். சொல்யூஷன்ஸ் அண்ட் கீஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. MS Chauhan வெரி குட். சாலமன் ஒரு புக் இருக்குது, அது ஒரு சூப்பராக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்புங்கடா, அதுதான்டா மெயின். அதில் உங்களுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு கான்செப்ட்ஸ் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் இன் அ குட் ஸ்டேட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வைஸ். ஓகே, ஹாய்டா எது, வெல்கம் சார். ஆல் ஒன் புக் ஃபார் JEE அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுமா. JEEல ஆல் இன் ஒன் புக்னா இந்த மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு தத்துவா புக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, யா, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அல்கைல் ஹாலைடு இஸ் கன்வெர்டட் டு அல்கைல் ஐசோசைனைட் வேணும். அல்கைல் ஹாலைடு RNCயா வேணும். எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? கடன்னு அடிச்சு விடுங்க ஆன்சர் கமெண்ட்ல. விச் ரியேஜென்ட்?
sodium cyanide வந்து Na plus Cn minus வரும். கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். If it attacks R, it will produce RCN. Okay. Ammonium cyanide weakly cyanide. அதுவும் ஆனா cyanide கொடுக்கும். So இதுவும் RCN தான் கொடுக்கும். KCN அதே தான். K plus plus Cn minus. But AgCN is not ionic. AgCN is present as Ag, C triple bond N, lone pair is on the nitrogen. Attacking atom will be nitrogen. So product form will be isocyanide. Option D is the right answer. Will you do physical and inorganic? Of course, da. Of course. Okay. All right. So option D is the right answer. Fantastic. Next question. Final product A formed in this reaction. Okay. நிறைய ஸ்டெப் போகுது. என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த பேஜ்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வரலாம். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லெட்ஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அப்புறமா ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த கொஷின் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்குது, மெக்னீஷியம் அண்ட் ஈத்தர் போடுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். மெக்னீஷியம் அண்ட் ஈத்தர் போட்டால் என்ன வரும்? அல்கைல் ஹாலைட்லேருந்து மெக்னீஷியம் போட்ட ஒரே ரியாக்ஷன் தான் இருக்குது. என்ன ரியாக்ஷன் அது? மெக்னீஷியம் வச்ச ஒரு ரியாக்ஷன், கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, ஸோ யூ வில் கெட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் MgBrன்னு வந்துடும். அண்ட் இதை வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு போட்டு அசிடிஃபை பண்ணுறோம், H+ போடுறோம். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்ன பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துரும். ஓகேவா? இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் என்ன பண்ணும், ஆக்சுவலி வாட் எவர், சி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. I will do this later. RMgBr, this will give you R minus da. ஒரு சிம்பிள் ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த RMgBr வந்து R minus கொடுக்கும். R minus is a nucleophile. Okay, so if I suppose take R minus and treat it with carbon dioxide, ஆக்சிஜன் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? இது வந்து என்ன பண்ணும், கார்பன் கிட்ட இருந்து நெகட்டிவ் சார்ஜ் இழுத்துக்கும். அப்போ கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த R மைனஸ் கார்பனை தான் அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ வாட் யூ வில் கெட் இஸ், கார்பன் என்ன பண்ணும், R கூட ஒரு பாண்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி எடுத்துக்கும். இப்படி இது தெரியுதா? RCOO மைனஸ் வந்துருச்சு பாரு ஆல்ரெடி. ஸோ இதை நீ அசிடிஃபை பண்ணினா H+ போட்டினா என்ன ஆகிடும், RCOOH வந்துடும். ஓகே, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை கார்பன் டை ஆக்சைடு கூட போட்டினா கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். விச் மீன்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் திஸ் R மைனஸ். நீ என்கிட்ட இருக்கிற கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் R மைனஸ் என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா நான் அதை பண்ணிவிடுவேன். இந்த இடத்துல என்னது, இந்த ரிங்கில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் தான் அந்த R மைனஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ டேக் திஸ் phenyl carbanion with carbon dioxide in acidic medium, I will get benzoic acid. ஓகே, ஸோ இதுதான் அவங்க இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் இது அமோனியாவோட போட்டிங்கன்னா, வெறுமனா அமோனியாவோட போட்டிங்கன்னா யூ வில் கெட் அமோனியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட். ஆனால் ஹீட் பண்ணுறான் பார். ஓகே, ஸோ பென்சோயிக் ஆசிட் ப்ளஸ் அமோனியா சாதாரணமாக போட்டிங்கன்னா அமோனியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் வரும். COO மைனஸ் NH4+ வரும். ஓகே, ஆனால் இதை ஹீட் பண்ணிங்கன்னா அமைடு வந்துடும். இந்த NH4லேருந்து ஒரு H2, இந்த COOலேருந்து ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா யூ வில் கெட் அமைடு, CONH2 வந்துடும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பென்சமைட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரியாக்ஷன் யூ வில் கெட் பென்சமைட். தேர்ட் ரியாக்ஷனோட பேர் என்னன்னு தெரியுமா, bromine NaOH. This is a specific reaction, named reaction la நம்ம பார்த்திருப்போம். Yes, Blaise got it right. It is Hofmann bromamide degradation reaction. இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும், இந்த CO மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீனா you will end up with an amine. அமைட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு அமீன் கிடைக்கும். that is called as aniline. ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து aniline. ஓகே, aniline எங்கேயாவது இருக்கா? ஆப்ஷன் B ல இருக்கு. Compound A is aniline, that is an option B.
நிறைய பேர் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஓகே, இது இவ்வளோ தூரம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு. ஒரு கையில் ஒரு பென்னு இல்லாட்டி பென்சில் நோட் புக்கை வச்சு நீங்கள் க்ளீனாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகே, டீஹைட்ரோஹாலோஜினேஷன்ன்றது வந்து ஆல்கஹாலிக் KOH வேணும் எனக்கு. இங்கே ஆல்கஹாலிக் KOH இல்லையே, இங்கே புரோமின் NaOH இருக்கு. திஸ் இஸ் ஹாஃப்மேன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ரிப்பீட்டடாக இந்த ரியேஜெண்ட்டை பார்த்துட்டே வந்தீங்கன்னா மைண்டில் வந்துரும்டா. ஓகே, ஆல் ரியேஜென்ட் இருக்கிற மாதிரி ஒரு PDF ஷேர் பண்ணுங்கள். அது மொத்தமாக பார்க்கக்கூடாது கைஸ். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் நிற்காது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. இந்த மாதிரி இங்கே கொஷின் செட்டு போடும்போது ரிப்பீட்டடாக வர ரியேஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா, அதனால தான் இந்த மாதிரி செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஃபுல்லாக பாருங்கள். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேவ் அ பென்சில் அண்ட் நோட்புக் வித் யூ ஸோ தட் யூ கேன் டேக் you can practice these questions alongside me. Okay, option B is indeed the right answer. Well done. Next question போயிடலாம். Correct order of reactivity electrophilic substitution reaction. எலக்ட்ரோஃபைல் வந்து ஒன்று இருக்கு E+. எப்போ வந்து எலக்ட்ரோஃபைல் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணோம், எப்போ அதிக எலக்ட்ரான் டென்சிட்டி அவைலபிளாக இருக்கோ அப்போ. ஓகே, பென்சீனை வந்து பேஸ் லைன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பென்சீன் ரிங்குள்ள நிறைய எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, இந்த மீத்தைல் குரூப் வந்து +I எஃபெக்ட். ஸோ இட் வில் கிவ் எலக்ட்ரான் டென்சிட்டி to the benzene ring. Also hyperconjugation is also there, which is more dominant. So let's write that hyperconjugation also is happening. Chlorine has a +R effect that is there, but it is more dominant -I effect. Okay, so it is deactivating only. Nitro சொல்லவே வேண்டாம், -R இருக்கு -I இருக்கு, severely deactivating. அப்போ most reactive வந்து B, least reactive வந்து D. ஓகே, இப்படி வரும். அண்ட் தென் இன்டர்மீடியேட் வந்து பார்த்தீங்கன்னா சியும் ஏ. சி வந்து இங்கே வந்துடும், ஏ வந்து பேஸ் லைன். ஓகே, ஸோ BACD இஸ் த ஆன்சர். இப்படி ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி. ஆல் ஆஃப் யூ காட் இட் ரைட். வெல் டன்மா. கிருத்திகா, ரஷ்விக், ஸ்ரீசக்தி, ஹரிணித்தன், சர்வேஷ், கோகுல்நாத், ஆல் ஆஃப் யூ காட் இட் ரைட். வெல் டன். ஓகே ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் சி. விக்கி ஆல்சோ காட் இட் ரைட். வெல் டன்டா. கரெக்ட் செட் ஆஃப் ரியேஜென்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின்டா. இது நம்ம CBSEலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரைமரியிலேருந்து செகண்டரி போகணும் அப்படின்னா மார்க்கோனிகாவ் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கோனிகாவ் ரூல். அப்போ நடுவில் வந்து உனக்கு ப்ராடக்ட் வந்து ஒரு அல்கீன் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா HBr போட்டிங்கன்னா போதும். அந்த அல்கீன் எடுத்துகிட்டு வரதுக்கு இங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் வேணும். ஸோ ஆல்கஹாலிக் KOH மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். அவ்வளோதான். X is elimination reagent and Y is simply HBr. Which year? 2024 சாரி 2015 2024 வரைக்கும் ஆன கொஷின்ஸ் இங்கே காமிச்சிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணல, பட் இஃப் யூ சர்ச் இட் will be like what 2017 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயர் இருக்கும் இந்த கொஷின். ரொம்ப CBSEல ரொம்ப ஃபெமிலியரான கொஷின் இது. ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன வருது? ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பார்க்கலாம். ஆல்கஹாலிக் KOH மாதிரி ஏதாவது இருக்கா? இது கிடையாது, இது இருக்கு, இது கிடையாது, இது இருக்கு. அப்புறம் Y வந்து சிம்பிளி HBr தான். Br2 போட்டினா டைப்ரோமோ டெரிவேட்டிவ் வந்துடும். இது கிடையாது, இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? வெரி குட்ரா. கௌஷிக், சக்தி, சரவணன், ஷண்முகப்பிரியா, சுரேஷ், வெல்டன்மா, ரிஷி, ரஷ்விக், கோகுல்நாத், ஆல் ஆஃப் யூ ஆர் வெரி பார்ட்டிசிபேட்டிவ். வெரி குட். HBr H2O2ன்றது வந்து பெராக்சைடு எஃபெக்ட் உனக்கு செகண்டரி வராது, பிரைமரி வந்துடும். பெராக்சைடு எஃபெக்ட் போட்டால் பிரைமரி வந்துடும். அஸ்டிக் ஆசிட் வந்து ஒரு மைல்டு போலார் மீடியமாக என்ஷூர் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. வேர் டு சால்வ் ஃப்ரம்? யூ ஃபினிஷ் ஆல் PYQs. நீ திருப்பி எடுத்து போட்டு பாருடா, உனக்கு ஞாபகம் வருதா பாரு, ரீஏஜென்ட்லாம் ஞாபகம் வருதா பாரு. தேர் ஆர் மோர் கொஷின்ஸ். இல்லை ரெப்ளிகா கொஷின்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. தட் இஸ் ஆல்சோ தேர். Moving from 10th to 11th, I'm going to write JEE 2028. Well done. Which chapter should you start from? Start from General Organic Chemistry, Hydrocarbons. Start from அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடு. மற்றது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலாம் ஃபிசிக்ஸ் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கெமிஸ்ட்ரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மோல் கான்செப்ட் நல்லா படிச்சுக்கணும். ஓகே, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யாராவது ஹெல்ப் கொடுத்து படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ரஷ் பண்ண வேண்டாம். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸும் கொஞ்சம் ஒரு லெக்சர் முடிச்சுட்டு படித்தா தான் நல்லாயிருக்கும். கெமிக்கல் பாண்டிங்கும் அதே மாதிரி தான்.
லெக்சர் எடுத்துகிட்டு படித்தா தான் நல்லாயிருக்கும். பட் இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர் ரெப்ரசன்டேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளாக படித்து கொஞ்சம் 3D இமேஜஸ்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். 83 in first session, then you have your work cut out for you, Darishi. You should definitely put more effort, okay? VIT EEE இதே சிலபஸ் தான், இதே தான் படிக்கணும். So you can go ahead with me. 97.3 கோகுல்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. இன்னும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா NIT Trichy confirmed. Okay, let's do it, Gokulnath. Let's do it. Okay, so in the question எல்லாருக்கும் clear-ஆ? No issues. Let's move on to the next one. இங்க பாரு, இங்க பேசிக் மீடியம் இருக்கா? OH minus is basic medium. C2H5 is alcohol. Okay, இது என்ன ஆகும் அப்படின்னா C2H5O minus வந்து கிரியேட் பண்ணும். So basically it's an elimination reaction only. Alcoholic KOH னு போடுறதுக்கு பதிலா OH minus C2H5OH னு போட்டிருக்காங்க. எலிமினேஷன் தான் நடக்க போகுது. bromine போய்டும், பக்கத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். Okay, so this is also going to lead to elimination. Okay, so எந்த சைடு போகும்? இந்த சைடும் போலாம், இந்த சைடும் போலாம், இந்த சைடும் போலாம். பட் மேஜர் ப்ராடக்ட் வில் பி பேஸ்ட் ஆன் ஸெய்ட்ஸஃப் ரூல். ஓகே, ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். எனிவே, ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்ப்போமா? இது மேஜர் ப்ராடக்ட் கிடையாது, இது மைனர் ப்ராடக்ட். இதில் டபுள் பாண்டே இல்லை, இது தப்பு. இதில் டபுள் பாண்ட் இருக்குது, இதில் வந்து இது கரெக்ட், இது கரெக்ட். CH3 இல்லை, இங்கே புரோமின் இருக்குது, இது தப்பு. ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். Unfortunately, I got low percentile, or else I would have got good percentile. Okay, then you have to do ma. Don't give up da. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. IITஸ்ல வந்து நிறைய ஃபண்டிங் வருது. அங்கே படிக்கிற படிப்பு மாதிரி அங்கே கிடைக்கிற கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Naveen, of course da, you were there in one of the batches, no? VDL or something. Yeah. All right, so remember that IIT education is far rewarding than any other place. அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, then you can go ahead and fight for it. Okay, right. 98.6 is very good, ra Kaushik. Okay, we will discuss all of these things. NIT கிடைக்குமா, எங்கே போகலாம், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் கண்டென்ட் ரிலேட்டட் ஸ்டஃப் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, we can discuss. ஓகேவா? விவேகமா நவீன்? ஓகே நீ ஓகே, ஃபைன். When will Suresh sir start next max class? Today இருக்கணும் இல்லடா, I don't know. I'm not in touch with him actually. I'll check it out. Sides of product தான்டா, கரெக்ட் தான். இது sides of product தானே. 3 சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு பாரு, 1 2 3. இதில் வந்து 2 தான் இருக்கு, 2 substituents. This one has 3 substituents. There is no possibility for a 4th substituent, so sides of product option C is the right answer. Okay, next, which among the following will undergo fastest SN2 reaction கேட்டிருக்காங்க. Fastest SN2 reaction. Thank you Chitra Noel, thank you so much ma, thank you so much. Good evening, fantastic evening to you too. All right, so fastest SN2 reaction depends on steric hindrance. The rate of SN2 reaction depends on steric hindrance. Steric hindrance கம்மியா இருந்துச்சுன்னா reaction faster நடக்கும். அதனால தான் உங்களுக்கு SN2 மெக்கானிசம்ல primary is faster than secondary, which is faster than tertiary. ஞாபகம் இருக்கா இது? ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து primary, இது secondary, இது tertiary, இதுவும் tertiary. So obviously option A is the right answer. Shanmugapriya, Blaze, Sarvesh, all of you got it right. Okay, so it is all because of the steric hindrance. இதுல தான் steric hindrance minimal. So nucleophile வெளிய இருந்து வருதுன்னு வச்சுக்கேன், இந்த டைரக்ஷன் வந்து அட்டாக் பண்ணிடும், மீதி 2 ஹைட்ரஜன் தான் இருக்கும். whereas இந்த இடத்துல அட்டாக்கே பண்ண முடியாது, பல்கி குரூப்ஸ் இருக்கு. ஓகே, கேப்பே கிடையாது அதுல. So it is very difficult to attack this position. Nice. All right, option A is the right answer. SN2 mechanism. So SN2 ல வரும்போது steric hindrance பார்க்கணும், and SN1 வரும்போது carbocation பார்க்கணும். Why டா? SN2 mechanismல steric hindrance தான் பார்க்கணும். ஆப்ஷன் B ல வந்து இங்க செகண்டரி இருக்குல்ல, SN2 கேட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்காங்க, SN2 தான் கேட்டிருக்காங்க.
ஓகேவா? டெஃபினெட்லி டா சந்தோஷ், யூ கேன் இம்ப்ரூவ். வென் வில் யூ ஃபினிஷ் த போர்ஷன்ஸ்? நம்ம டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் வைக்கிறோம். ஐம் ஆல்சோ திங்கிங் ஆஃப் ஹேவிங் 2 classes சம்டைம்ஸ். அதனால் we will finish டா. இன் குட் டைம் we will finish, don't worry. போர்டு எக்ஸாம் இப்போ வியூ அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், நிறைய பேர் JEE எக்ஸாம் வரமாட்டாங்கல்ல. போர்டு எக்ஸாம் எவ்ரிபடி வில் அட்டெண்ட். ஓகே, ஸோ we will just go ahead. Let's do this question. Steric repulsion na enna அப்படினு கேக்குறீங்க. Okay, so I have a 3D model for this. Let's ask for tertiary butyl bromide. Tertiary butyl bromide உடைய spheres representation எடுத்து பார்க்கலாம் நம்ம. Okay, this is tertiary butyl bromide. Okay, in the red color ball na vandu bromine, so we can try to have show me spheres representation and the ball and stick representation. Spheres representation varla. ஒரு நிமிஷம் guys, steric hindrance na என்னன்னு கேட்டால அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு சரியில்லை, ஒரு நிமிஷம். tertiary butyl bromide in ball and stick representation. இந்த கொஸ்டினே முடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ள எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறான். இது ஃபுல்லாக ஒன்றும் சரியாக செட் ஆகலடா இன்னைக்கு. சரி விடு, பார்த்துக்கலாம். நான் அப்புறமா சொல்கிறேன்டா. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இன்னொரு இடத்துல வரும், அந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேவா விக்கி? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. There are two statements. S and 2 reactions are stereospecific அப்படின்னு கொடுத்துருக்காங்க, indicating that they result in the formation of only one stereoisomer as a product. இது ட்ரூ தானே? ஸ்டீரியோஸ்பெசிஃபிக்னா R வந்துச்சு, நம்மளோட ரியாக்டன்ட் R இருந்துச்சுன்னா S கிடைக்கும், இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். S இருந்துச்சுன்னா R கிடைக்கும். This is true statement. Okay, S and 1 reaction generally result in formation of product as a racemic mixture. இதுவும் ட்ரூ தான். S and 1ல racemic mixture வரும், racemization. S and 2ல inversion வரும். ஓகே, bulky groups hinder approaching nucleophiles. அதான்டா steric hindrance ஓட மீனிங். ஓகே, ஸோ both are true. இதில் வந்து ஆனால் ரீசன் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் both are true. Statement 1 is true. Both statement 1 and 2 are true. Option D is the right answer. Simple direct question. Well done, well done, well done. Okay, let's move on to the next one. Yeah, given below are two statements. Assertion என்ன சொல்றாங்க? S and 2 reaction of benzyl bromide occurs more readily than S and 2 reaction of ethyl bromide. Is that true? Is that true? S and 2 reaction வரும்போது steric hindrance தான் பார்க்கணும். methyl group ஓட steric hindrance will be lesser than phenyl group ஓட steric hindrance. So I don't think that is true. We will see. Okay, partially bonded unhybridized p orbital that develops in the trigonal bipyramidal transition state is stabilized by conjugation with the phenyl ring. This is true da. இது ட்ரூ. யா, இங்கே பாரு என்ன சொல்கிறான் பாரு. நம்ம SN2 மெக்கானிசமை வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டு போகிறோம். ஒரு கார்பன் இருக்குது, லீவிங் குரூப் இங்கே இருக்குது, பின்னாடி இருந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ண போது அவ்வளோதான், புரோமின் இந்த சைடு கிளம்பிடும், இந்த சைடு நியூக்ளியோஃபைல் வந்துடும். இவ்வளோ தூரம் தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம இதோடைய டிரான்சிஷன் ஸ்டேட் பார்த்ததே கிடையாது. ஓகேவா? அதனால டிரான்சிஷன் ஸ்டேட் ஒரு செகண்ட் பார்ப்போமா? லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ சிம்பிள் இப்படி வச்சுப்போம். நியூக்ளியோஃபைல் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண போகுது, பேக் சைடு அட்டாக். இது பேரே பேக் சைடு அட்டாக் தான். ஓகே, அண்ட் புரோமின் இஸ் கோயிங் டு டேக் தி எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் லீவ். ஓகே, பட் இது ஃபுல்லாக லீவ் ஆகாத ஸ்டேட்டில், இது ஃபுல்லாக பாண்ட் ஆகாத ஸ்டேட்டில்
நம்மளுக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஃப்ரேம் கிடைக்கும்ல, அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகே, டிரான்சிஷன் ஸ்டேட்னு பேர். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும்னா, இந்த ஹைட்ரஜன் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக பிளேனராக இருக்கும். ஓகே, புரோமின் இப்போ தான் மெதுவாக லீவ் ஆகிட்டு இருக்கு, நியூக்ளியோஃபைல் மெதுவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் டிரான்சிஷன் ஸ்டேட். இது வந்து ஒரு மாதிரி பென்டகானல் பைபிரமிடல் அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பிளேனர், இந்த சைடு ஒரு இருக்கு, இப்படி இப்படி இருக்கு. இதுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட். இன்டர்மீடியட் கிடையாதுடா இது. டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கும் SN1ல் வர இன்டர்மீடியட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, எனர்ஜி தான் டிஃபரன்ஸ். நம்மளுக்கு இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குதுல்ல, அதனால் எனர்ஜி ப்ரொஃபைல் இப்படி இருக்கும். டிரான்சிஷன் ஸ்டேட் இந்த பீக்கில் இருக்கிறது தான் டிரான்சிஷன் ஸ்டேட், TS. வேறஸ் SN1 ரியாக்ஷனில் எப்படி இருக்கும், 2 ஸ்டெப்பில் நடக்கும், இப்படி இருக்கும். இதுதான் இன்டர்மீடியட். ஓகே, இதுதான் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் SN1, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் SN2 மெக்கானிசம். டிரான்சிஷன் ஸ்டேட், டிரான்சிஷன் ஸ்டேட்டோடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ ஹையாக இருக்கு பார். அப்போது இதோடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் இருக்கே தவிர sp3 ஹைப்ரிடைசேஷன் கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கும்போது இமேஜின் இஃப் ஐ ஹேட் C6H5 ஆன் திஸ் சைட், இந்த இடத்துல நமக்கு ஒரு பென்சீன் ரிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த p ஆர்பிட்டலுக்கு பேரலா இந்த எல்லா p ஆர்பிட்டலும் இருக்கும். These p orbitals will stabilize this p orbital. Okay, yeah, so your answer is actually this is true, this is also true, and it is the correct explanation. Phenyl group irunduchina, this will be faster in SN2 mechanism because of the stabilization of transition state. Okay va? Okay, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இது. நம்ம இது வரைக்கும் நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுனால phenyl substituted SN2 mechanisms are faster. So answer is option D da. Both are correct. R is the correct explanation for A. புரியுதா சுப்பையா? என்னாச்சு? C சொல்றியா நீ? Both are correct, not the correct. இல்லடா, இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். The trigonal bipyramidal transition state, unhybridized p orbital is stabilized by conjugation. இதெல்லாம் அழகா சொல்லியிருக்கான் பார். This is correct only டா. கொஞ்சம் in depth போகுது. ஓகேவா? Vicky, thank you da, thank you. Okay, all right, so this is what we have got it. Based on our analysis, we understood that transition state p orbital is stabilized by conjugation with the benzene ring. பென்சீன் ரிங்கில் 6 p ஆர்பிட்டலும் இந்த இது கூட பேரலலாக இருக்கு. ஓகே, that is why this is faster, which is a very good question guys, very good question. நம்ம இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வச்சு போட்டோம்னா தப்பா போட்டிருப்போம். benzyl is actually slightly faster in both primary in SN1 and SN2. Super la, nice. Okay, so let's take a look at this question da. Woods reaction, ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன் இது. Woods reaction, இதுல இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, இதுல சிவியர் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ரியாக்ஷன் வந்து இட் இஸ், ஈவன் தோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் வெரி ஸ்டேபிள். ஓகேவா? சரவணா இஸ் ஆஸ்கிங் 10th to 11th ஸ்டூடெண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுடா. ஃபோக்கஸ் ஆன் IUPAC நாமன்க்ளேச்சர். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி எடுத்த கான்செப்ட்ஸை இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் போய் MCQலாம் சால்வ் பண்ணிப்பார். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு. You get used to the structures of covalent compounds or organic compounds. Okay, anyway, so this will not form. Instead, 2 of these molecules can, react, and I'm guessing like bromine will be a slightly weaker bond compared to chlorine. So sodium may form sodium bromide faster than sodium chloride, but I'm guessing. So your product A will be this one. This can be product A. Okay, அதுக்கப்புறம் மெக்னீஷியம் வைக்கிறாங்க. மெக்னீஷியம்ன்றது என்னது? இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இந்த இடத்துல சிஎல்க்கு பதிலாக MgCl மாறிடும்.
MgCl, இங்கேயும் MgCl வந்துரும். ஓகே, அதுக்கப்புறம் டியூட்டீரியம் போட்டினா இந்த MgCl இருக்கிற இடத்துல D வந்துரும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் B has to be this one. இந்த இடத்துல ஒரு D, இந்த இடத்துல ஒரு D. It has to be the product. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. D ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது இந்த கோபால்ட் ஃப்ளோரைட் போட்டால் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது ஞாபகம் இருக்கா? ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். குளோரினோ புரோமினோ இருந்தால் அந்த இடத்துல ஃப்ளூரின் போய் சப்ஸ்டியூட் ஆகிடும். ஸோ பை ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் யூ வில் கெட் ஃப்ளூரின் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இடத்துல ஃப்ளூரின் வந்துடும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். All of you already got it. Very good. Nobel, Sela, Gokulnath got it right. Blaze, Sarvesh, Rashvik. Will you take applied mathematics? Day mathematics இப்போதைக்கு நான் எடுக்கலடா. கெமிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம்டா நம்ம. உங்களுக்கு மேக்ஸுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. சுரேஷ் சார் இருக்காரு, அப்புறம் ஷிமோன் சார் இருக்காரு. லெட் தம் ஹேண்டில். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுடலாம். சி, மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஐ லவ் டூயிங் மேக்ஸ். பட் மேக்ஸ் டீச்சிங் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஷன் மேட்சிங். யா, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். டேக் அ லுக் அட் திஸ் கொஸ்டின். ஹாய்டா நக்குல் கிடோ, வெல்கம். ஓகே, இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி கொஸ்டின்டா. ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஐ வில் செக் இட் அவுட் சுப்பையா, ஐ வில் செக் இட் அவுட். ஓகே, யா, சில். இங்க பார், KCNல இருந்து உனக்கு சைனைடு வருமா? அஃப்கோர்ஸ் ஆல்கஹால் இருக்கு. ஸோ இட் கேன் அயனைஸ் டு கிவ் சைனைட். சைனைட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். இந்த இடத்துல bromine is the best leaving group present. Guys, who can tell me why bromide is a very good leaving group? How do we know? இப்போ ரேண்டமா ஒரு குரூப் எடுத்துட்டு அது நல்ல லீவிங் குரூப்பா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? உதித் சரண், யா ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் டா, அதுதான் முக்கியம். இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸ், IUPAC நாமென்க்ளேச்சர், 3 டைமென்ஷனல் இமேஜினேஷன், அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, ஸ்டடி டைம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். புவர் இல்லடா, வெரி யூ ஆர் ரைட். How do we know something is a very good leaving group? It will be a weak base. Bronsted base ne vechko. Okay, it will be coming from a very strong acid. So Br minus வந்து very good leaving group. ஏன் தெரியுமா? அது வந்து எங்க இருந்து வருது? HBrல இருந்து வருது. HBr is a superb acid. எதெல்லாம் செம்ம ஸ்ட்ராங் ஆசிடோ அது கொடுக்குற ஆனயான்ஸ்லாம் வெரி குட் லீவிங் குரூப்பாக இருக்கும். ஓகே, புரோமைடு கொடுக்குது. அப்படி அப்போ HI, iodide, is it a good leaving group? Of course it is a very good leaving group because HI is a very strong acid. HCl, Cl minus, yeah, HCl is a strong acid, Cl minus is a good leaving group. All right, in fact you can also say H3O plus is a very strong acid, therefore H2O is an excellent leaving group. But OH minus is not a good leaving group. 3 dimensional na and the rotation structures la kaamichirukena class la 3D structures interact panni paathirukome nama and mari structures la nariya paar. All right, okay, so adanala da, so bromine is a very good leaving group, but OCH3 is not a good leaving group. Matha edume pogadu, inda edathila mattum substitution nadakum, இந்த இடத்துல மட்டும் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் கைஸ். ரஷ்வி காட் இட் ரைட். எஸ், கோகுல்நாத் காட் இட் ரைட். லாங் டைம் ஆகும். யா, நோபல் செல்லா காட் இட் ரைட். யா, வெரி குட். கண்டினியூ பண்ணலாமா? ரஷ்விக், யா. KCN in alcohol in this question, so shouldn't double bond form. இல்ல ஆல்கஹாலிக் KOH நீ நினைக்கிறது அதில் தான் வந்து ஈத்தாக்சைடு அயான்லாம் ஃபார்ம் ஆகும். C2H5O மைனஸ் வந்துச்சுன்னா தான் நீ சொல்கிறது நடக்கும். இங்கே அதெல்லாம் வராது. இங்கே KCN வந்து இட்ஸ் நாட் அ ஸ்ட்ராங் இனஃப் பேஸ் டு மேக் திஸ். எலிமினேஷன் நடக்காது இந்த இடத்துல, சப்ஸ்டியூஷன் தான். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் இன்டீட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 2025 கொஷின்ஸ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் 2026 கொஷின்ஸும் இருக்குது.
let's do this. Is 11th standard chemistry tough? நீ மெமரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணினா டஃப்டா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணினா நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாகிடும். ஹீட் பண்ணாலும் நோ சேஞ்ச் இன் OCH3. OCH3 is quite stable டா. why should it? OCH3 is quite stable. ஹீட் பண்ணதுனால ஒன்றும் ஆகாதே. உனக்கு ஆசிட் இருந்துச்சுன்னா வேணால் சொல்லலாம், இந்த இடத்துல வந்து H+க்கு டொனேட் பண்ணிவிட்டு CH3OH போயிடும், ஹீட் பண்ணினா இந்த பாண்டு உடஞ்சி இது ஸ்டேபிளாக வெளியே போயிடும் அப்படி சொல்லலாம். பட் அவனுக்கு ஆசிட் மீடியமே இல்லையே. ஸோ திஸ் இஸ் நாட் கோனா ஹேப்பன். இதுதான் ஒன்லி பாசிபிலிட்டி இதுதான். அண்ட் மோர் ஓவர் எல்லாத்துலேயுமே OCH3 இருக்குது. ஸோ வி டோன்ட் ஈவன் நீட் டு திங்க் அபவுட் தட். ஓகே, காமர்ஸ் டீச்சிங் தேர் நோடா. ஐ வில் நாட் டீச். நான் காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கலடா. ஓகே, ஸோ லெட்ஸ் டூ 2025 questions guys. ஓகே, டிப்ஸ் ஃபார் கிளாஸ் 12th. உனக்கு ஆன்சர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும், ஓகே கைஸ், ஹர்ஷிதா லிசன் டு திஸ், ஆன்சர் உனக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் இன்னொருத்தங்கள சொல்யூஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட் புக்கில் நீ சொல்யூஷன் பார்த்தாலும் சரி, கூகுளில் சொல்யூஷன் பார்த்தாலும் சரி, அந்த கொஷினுக்கு ஆன்சர் உனக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நீ அந்த கொஷின்லேயே இரு. திஸ் இஸ் ஒன் சிம்பிள் ட்ரிக் தட் யூ கேன் டூ இட். பார்த்தேன்டா விக்கி, பார்த்தேன். எனக்கே முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம். ஓகே, let's do another question guys. It's a very nice question. cyclooctane இதானா? இதான் cyclooctane. அதில் 1 and 2 பொசிஷனில் bromine இருக்கு. let's take here and here. ஓகே, இதுதான் நம்மளுக்கு ரியாக்டன்ட். இதை என்ன பண்ணுறோம், ஆல்கஹாலிக் KOH போடுறோம், அப்புறம் NaNO2 போடுறோம், NaNH2. இந்த ரெண்டு காம்பினேஷன் நம்மளுக்கு ஹைட்ரோகார்பன் சாப்டரில் பார்த்துருக்கோம். இட் வில் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அ ட்ரிபிள் பாண்ட். ஓகே, octane ஃபார்ம் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் இட் வில் டைரக்ட்லி கிவ் யூ திஸ் காம்பவுண்ட். octane ஃபார்ம் ஆகிடும். ஸோ லெட் மீ டேக் இட் ஹியர். ஓகே, ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரியேஜென்ட் யூ வில் கெட் octane. இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரைட், அதுக்கப்புறம் மர்க்யூரி கேட்டலிஸ்ட் வித் H+ கோட்டான இந்த நம்ம வந்து CBSEயில் எடுக்கும்போது நான் நல்லா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கேட்டலிஸ்டா. இது என்ன பண்ண தெரியுமா, அடிஷன் ஆஃப் வாட்டர் பண்ண போகுது இது ஆக்சுவலி. ஆனால் வாட்டரே இல்லை பாரு இதில். இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு டூ அடிஷன் ஆஃப் வாட்டர் ஆன் த ட்ரிபிள் பாண்ட். பட் ரியேஜென்ட்ல பார்த்தீங்கன்னா வாட்டரே இருக்காது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், எனக்கு ஃபஸ்ட்டு இட் வில் கிவ் யூ அ ஈன்-ஆல் ஃபார்மேஷன். OHம் டபுள் பாண்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் தட் இஸ் நாட் ஸ்டேபிள். Enol is generally not stable. So it will undergo tautomerism to give you a ketone. Ketone கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் zinc amalgam HCl போடுறாங்க. This is called as Clemmensen reduction. C double bond over CH2 மாத்திரும். So you will end up with simply cyclooctane. அவ்வளோதான். இதுதான் ப்ராடக்ட். Option C is the answer. Exactly da. Will you take class 11th? Yeah, that's in the plan da. Udit Saran plan la kandipa irukku. Yes, எல்லா சாப்டர்ஸ்க்கும் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம்டா. கரெக்டாக ரெகுலராக கிளாஸ் வந்துடுங்க. மோஸ்ட் லைக்லி 3:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஓகே, இதே டைம் எவ்ரி டே கரெக்டாக வந்துட்டிங்கன்னா போதும். டாட்டோமரிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் லெட் அஸ் சே இதே ரியாக்ஷன் வச்சு பண்ணுற பார், CH3 C ட்ரிபிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3. இது கூட நீ என்ன பண்ணு, HgSO4/H2SO4 இந்த காம்பினேஷனும் கொடுப்பாங்க. இல்லாட்டி சிம்பிளி Hg2+/H+ன்னு கொடுப்பாங்க. இது ரெண்டுத்துலையுமே என்ன அர்த்தம்னா வாட்டர் இஸ் கோயிங் டு ஆட் இன் திஸ். ஓகே, ஸ்டில் ஐ ஹாவ் 2 weeks ஃபார் நெக்ஸ்ட் போர்ட் எக்ஸாம். ஓகே, நீ வெக்கேஷனுக்கே போயிட்டு வந்துடலாம், அவ்வளோ டைம் இருக்குது. ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து மார்க்கோனிகாவ் ரூல் படி தான் நடக்குது. CH சிங்கிள் பாண்ட் CH3 இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருது. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஈனால். ஈனால்னா என்னது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈனு, OH இருக்குது, ஆல், ரெண்டுத்தையும் சேர்த்தினா ஈனால் வரும். ஓகே, பட் திஸ் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் திஸ் ஹைட்ரஜன் வில் கோ ஹியர் அண்ட் அ டபுள் பாண்ட் வில் கம் ஹியர், which means I will get a keto form of the same compound. இதுக்கு பேர் தான் keto enol tautomerism.
அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த கீட்டோ ஃபார்ம். இது வந்து ரிவர்சிபிளாக இருக்கும், பட் most of the times keto form will be more stable. Okay, keto form will be more stable than enol form. So that's what we got. அதுக்கப்புறம் keto formல இருந்து Clemmensen reduction போட்டிங்கன்னா உங்களுக்கு CH2 வந்துச்சு. Option C is indeed the right answer. Okay வா, beautiful. How much is your JEE advanced score? நான் JEE advanced எழுதலடா, நான் கேட் எக்ஸாம் எழுதுனேன்டா. கேட் எக்ஸாம் ஆல் இண்டியா ரேங்க் 172டா நான். ஓகேவா, ஸ்கோர் வந்து ஞாபகம் இல்லைடா எனக்கு, ஸ்கோர்லாம் கொடுக்கல அவங்க, ஏஆர் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆல்ரைட், லாங் செயின் அல்கேன் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் சிஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்? யூ ரோட் இன் அ கொஷின் டபுள் பாண்ட் இன் அப்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ரோட் சிஸ் ஃபார்ம். ரெண்டும் ஒரே சைடு போச்சுன்னா சிஸ்டா, ஒன்று ஆப்போசிட் சைடு, சேம் டைப் ஆஃப் குரூப்ஸ் வந்து ரெண்டும் ஒரே சைடு போச்சுன்னா சிஸ், ஆப்போசிட் சைட் போச்சுன்னா டிரான்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், டோன்ட் வரி. இங்கே சி டபுள் பாண்ட் இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா இது சிஸ்ஸு, ஹைட்ரஜன் ரெண்டும் ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா இது டிரான்ஸு. மேக் ஷுர் தே ஆர் சேம் டைப் ஆஃப் குரூப்ஸ். ஓகே, இட் கேன் பி எனி குரூப் பட் சேமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ் ப்ராப்ளம். நிறைய கொஷின்ஸ் வருது, ஐ வில் ஆன்சர் ஆல் ஆஃப் தெம், பட் let us focus on these questions first. ஈத்தைல் பென்சீன்ல இருந்து எனக்கு டபுள் பாண்டும் வேணும், புரோமினும் வேணும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈத்தைல் பென்சீன் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, CH2 CH3. ஓகே, வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், பேரா பொசிஷனில் புரோமின் வேணும், அப்புறம் எலிமினேஷன் ரியாக்ஷன் வேணும். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் வேணும்னாலே ஒன்று புரோமினேஷன் இல்லாட்டி குளோரினேஷன் நடக்கணும். And the best way to do that is free radical substitution. Okay, so இந்த மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குளோரினேஷன் இருக்கு. குளோரினேஷன் போட்டீங்கன்னா இந்த இடத்துல புரோமினுக்கு பதிலாக குளோரின் வந்துடும். ஸோ இது தப்பு, அதை சப்ஸ்டியூட்டும் பண்றதுக்கு அவங்க பெருசா ஒன்றும் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகேவா, இதே தான் இங்கேயும் பண்றாங்க, குளோரின் வித் Fe போடுறாங்க. அதே மாதிரி புரோமின் வித் ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் போடுறாங்க. திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, குளோரின் போட்டிங்கன்னா பேரா பொசிஷன்லையோ ஆர்த்தோ பொசிஷன்லையோ குளோரின் வரும். அப்புறம் ஒன்றும் நடக்கலை, இது இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் புரோமினேஷன் பண்ணுறாங்களா, இந்த சி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் புரோமினேஷன் பண்ணுறாங்களா. ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அயர்ன். அயர்ன் வில் ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட். ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பேரா பொசிஷனில் புரோமின் கிடைக்கும். ஈத்தைல் குரூப் அப்படியே இருக்கு. ஈத்தைல் குரூப் இஸ் அ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதனால மேஜர் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்றோம், பேரா பொசிஷன்ல போடுறோம். உதித் சரண், ஏடா என்னடா கேட்குற, அஜித் ஆர் விஜய் ரொம்ப முக்கியமாடா. இப்போ கண்டென்ட் வர்றா, நான் சொல்றேன். நான் எனக்கு ரெண்டு பேருமே வந்து என்னடா சொல்றது, ஏன்டா இப்படி கேட்குறீங்க அஜித்தா விஜயான்லாம். எனக்கு ஐ ஹாவ் லைக்ட் தேர், எனக்கு அஜித் நடித்த பில்லா பிடிக்கும், விஜய் நடித்த மாஸ்டர் பிடிக்கும், லியோ பிடிக்கும். அட் த சேம் டைம் அஜித் நடித்த வேதாளம் பிடிக்காது, விஜய் நடித்த வாரிசு பிடிக்காது. ஐ டோன்ட் ஹாவ் அ பிளாங்கட்டா இவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃபைன், சில் சில் சில். ஆல் ரைட் கைஸ், லெட்ஸ் கண்டினியூ. நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? ஓகே, இப்போ somehow I want to introduce a double bond in this position. என்ன பண்ணலாம், இந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். Cl2 with heat, Cl2 with heat பண்ணினா Cl dot ப்ரொடியூஸ் ஆகுமா, ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் வருமா. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் இந்த இடத்துல எங்கேயாவது வந்து அட்டாக் பண்ணி உட்காந்துக்கும். Cl2 with heat இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். Cl இங்கே போட்டுக்கிறேன், அப்புறம் CH3, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அப்படியே வந்துடும். பேரா பொசிஷனில் புரோமின். இதை நான் வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணனா ஆன்சர் வந்துடும். ஓகே, எலிமினேஷனுக்காக ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணிக்கலாம். டன். ஸோ ஆல்கஹாலிக் KOH யூஸ் பண்ணுறோன்னா this position you will get a double bond, that is actually your product. CH double bond CH2, para positionல bromine. Okay, see actually this question is very easy. ஏன்னா அவங்க ஆல்ரெடி reagent செட்டை கொடுத்துட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தையும் அழகாக ட்ராக் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் வருதான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். ஆப்ஷன் சி யூஸ் பண்ணால் வருது, மற்ற எதுக்கும் வரல.
Gokulnath chilled. He's just, it's okay. We'll focus on the chemistry, guys. Okay. Dhoni or Virat ன்னு கேட்டா அது எனக்கு தோனி தான் பிடிக்கும். இதுக்கு சண்டையே வரும். விராட் கோலி இது அதுன்னு சொல்லிட்டு. Yeah. Do you know about genetics? நான் படிச்சிருக்கேன்டா. My undergraduation was in biotechnology. I've done genetic engineering as a course also. Yeah, of course I know. What about D? Okay, D ல என்ன நடக்குதுன்னு பாப்போமா? bromine anhydrous chloride இது கொடுக்கறாங்க. இது ஓகே. bromine வந்து para positionல substitute ஆயிடும். chlorine and heat aqueous KOH போடுறான் பார். ஒண்ணுமே நடக்காது. aqueous KOH போட்டா இந்த பொசிஷன்ல OH வந்து உட்கார்ந்துரும். அவ்வளவுதான். எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இந்த aqueous இருக்கிறதுனால தான் ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம கட்சி சார் நீங்க. தோனி ஃபார் த வின்டா. தலை ஃபார் த வின். பயாலஜி எடுக்கணுமா? நான் சொல்லியிருக்கேன்லடா விக்கி. இப்போ எனக்கு பயாலஜி பிடிக்கும், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் பிடிக்கும். அதை உட்காந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படிக்கிறேன்னா அது எனக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் பயாலஜி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பட் ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அது வேற ஃபீலு, அது வேற வைப்பு. ஓகே, அந்த வைப் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரியில் வர்ற அளவுக்கு பயாலஜியில் வரல. ஓகே, clomiphene, do you know that drug? It must be some steroid. There are so many different types of steroids. Yeah, my founder ma'am is biotechnology professor. She is an international researcher. All researchers are international researchers. And எனக்கே இருக்குடா நிறைய பேப்பர்ஸ்லாம். All right. 12th வந்து 95 percentile. Chemistry 194 or something. Mathematics 199. Class 12 mathematics 199. But still I am teaching chemistry. All right. Okay, guys, let's continue. Sailesh, I'm not sure about that. We will see. Okay, we will see. All right, let's continue. Which one of the following reactions will not lead to the desired ether? Actually, இது வந்து alcohol chapterல வரும், but it's okay. இது எல்லா ரியாக்ஷனுமே வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இஸ் ஆல் அபவுட் SN2 மெக்கானிசம். ரைட்டா? SN2 மெக்கானிசம்ல உங்களுக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஓகே, நம்மளுக்கு ஹை ஈல்டு எதில் கிடைக்காதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இதான் நியூக்ளியோஃபைல். ஐடென்டிஃபை த நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கைல் ஹாலைட். நடக்கும். திஸ் இஸ் த நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் கோயிங் டு அட்டாக் செகண்டரி பியூட்டைல் புரோமைடு. இங்கே கொஞ்சம் கஷ்டம், செகண்டரி வருது இங்கே திஸ் இஸ் த நியூக்ளியோஃபைல், இது பிரைமரி, இது நடக்கும். இங்கே திஸ் இஸ் த நியூக்ளியோஃபைல், திஸ் இஸ் ஆல்சோ பிரைமரி, இதுவும் நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி வில் கிவ் த லெஸ் yield for this particular product. ஓகே, ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் indeed the right answer. ஓகே guys, 50 அடிக்க போகிறோம். இந்த கொஸ்டின் முடிச்சா 50. ஆல் ரைட். ஓகே, ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கடா. மை காட், என்ன இப்படி இருக்கு? ஓகே, என்ன பண்ணுறோம் நம்ம இதில்? HBr யூஸ் பண்ணுறோம், 1 ஈக்குவலண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரைட், ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போகிறோம். எஸ், HBr யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு H ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணால் எந்த இடத்துல போய் உட்காந்துச்சுன்னா இட் வில் லீட் டு த ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இதுதான் கொஸ்டின்ரா. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கார்போகேட்டையான்லேருந்து புரோமைடு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஐ கேன் ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம். வெயிட் பண்ணு, ஐ வில் டேக் த ஸ்க்ரீன்ஷாட். Okay, 50. All right, so there is a possibility to form a hydrogen ion here or here. So let's take this one. H plus add பண்ணோம்னா எங்க போகுது? ஸோ இது விட்டுலாம். இந்த இடத்துல H plus add பண்ணி நான் கார்போகேட்டைன் இங்கே கொண்டு வரேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டபுள் பாண்டு. எந்த டபுள் பாண்டுமே அல்லைல் பொசிஷனில் இல்லை. நோட்டீஸ் பண்ணிங்களா? அது இப்படி ஒரு கார்போகேட்டையான் கிடைக்குது, இல்லாட்டி இங்கே ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். இதே ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஒரு 6 மெம்பர்ட் ரிங் போட்டுறேன். இங்கே கார்போகேட்டையான், அப்புறம் இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். இது ஒரு கார்போகேட்டையான் கிடைக்கும். அப்புறம் இங்கே போடலாமா?
இந்த இடத்துல இங்கே போட்டால் என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல கார்போகேட்டையான் போட்டுக்கலாம். இங்கே 6 மெம்பர் ரிங்க, இங்கே 5 மெம்பர் ரிங்க, இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட். இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் போடலாம். சேம் திங். ஓகே, எதுக்கு இவ்வளோ போடுறேன்னா இதில் எந்த கார்போகேட்டையான் மோஸ்ட் ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகே, எல்லா வாட்டியும் டெர்ஷரி கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு பார்க்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், எப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூ ஹாவ் டு யூஸ் பென் அண்ட் பேப்பர் சம்ஹவ். நான் இந்த இடத்துல நான் ஹைட்ரஜன் போட போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் 6 மெம்பர் ரிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வருது இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டபுள் பாண்ட். அதுக்கப்புறம் கீழே இதே இது இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஃபுல் 6 கார்போகேட்டையான் போட்டாச்சு. இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல புரோமின் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஒன்லி 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாசிபிள். இந்த கார்போகேட்டையான் வந்துச்சுன்னா 1 2 3 4 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாசிபிள். இந்த இடத்துல 1 2 3 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாசிபிள். இந்த இடத்துல 1 2 3 அகெயின் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ஒன்லி பாசிபிள். இந்த இடத்துல 1 2 3 4 5 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாசிபிள். இந்த இடத்துல 1 2 3 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் பாசிபிள். ஹவ் ஐ மிஸ்ட் எனிதிங்? இங்கே 3 போட்டேன், இங்கே 4 போட்டேன், இங்கே 3 போட்டேன், இங்கே 3 போட்டேன், இங்கே தான் 5 வருது. அப்போ இந்த கார்போகேட்டையான் தானே எடுக்கணும் நம்ம. டெர்ஷரி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இந்த இடத்துல டெர்ஷரி வருதுல்ல, இங்கே தான் 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல தான் புரோமின் வரும். ஸோ லெட் அஸ் லுக் அட் இட். இந்த பொசிஷனில் தான் புரோமின் வரும். All of you understood this? Of course, Udit Saran, you can. Keep confidence. Okay, thank you for your repeated efforts. Can you take class like this frequently? Of course, Ashwin Lakshmi, that's the point. That's what we are going to try and do. Okay, va? I'm requesting please take chemistry for JEE 2027 concepts, not problems. இப்போதைக்கு நம்ம 2026 ஃபோக்கஸ் பண்ணுவோம்டா. 2027 அப்புறமா பார்க்கலாம். All right. So all of you got the answer right? ஏன் இவ்வளோ தூரம் போயிடுச்சு? Option A should be the right answer. Okay, super. Next question. Thank you, Murali. All of you understood, right? என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சு பண்ணணும். ரேண்டமாக நம்ம வந்து இப்போது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. இது நம்ம என்ன மெமரைஸாக பண்ண முடியும்? 1000 கொஷின் இருக்குது. ஓகேவா? அதனால் அதோட ஃபண்டமெண்டல் கான்செப்டை மெக்கானிசம் வச்சு கண்டுபிடிச்சாதான் நம்மளால் ரிலையபிளாக கெமிஸ்ட்ரி கற்றுக்க முடியும். ஓகேவா? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணுறது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அப்ஜெக்டிவ் வந்து எக்ஸாம் நல்லா பண்ணணும். எப்படி? பை அண்டர்ஸ்டாண்டிங் த கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ரிமெம்பர் தட். ஆல் ரைட், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்புறம் பார்க்கலாம். 50 அடிச்சாச்சுரா. நைஸ் 50. இன்னைக்கு 100 அடிக்க முடியுமான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் ஸ்லோவாக தாண்டா போகிறோம் இந்த டாபிக். வி வில் சி. ஓகே, ஸ்டார்டட் அட் இன்னொரு 45 மினிட்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. பார்க்கலாம். we will see how to do this. All right, statement, reason இருக்கா? இல்லை, ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொன்னால் போதும். Alcohols are formed when alkyl chlorides are treated with aqueous potassium hydroxide by elimination reaction. இது வரைக்கும் கரெக்டா? aqueous potassium hydroxide போட்டினா alkyl halides வந்து ஆல்கஹால் வரும். அது வரைக்கும் கரெக்டு. ஆனால் எலிமினேஷன் ரியாக்ஷன் கிடையாது, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Well done, da Subhaya, well done. Okay, innings break. Statement 2. Alcoholic potassium hydroxide, alkyl halides form alkenes. This is correct. By abstracting hydrogen from the beta carbon, this is true. Statement 2 correct. Statement 1 தப்பு. Option C is correct. Okay, va?
கைஸ் ஃபுல்லு அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லா பாட்டும் கரெக்டாக இருந்தால் தான் அதை ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Following series of reaction, identify major products A and B respectively. This should be easy, no? Guys, bromine வந்து ortho para directing da. Okay va? And bromine is also a bulky group. So இந்த இடத்துல வந்து para ortho positionக்கு பதிலா para, let us favor para. Okay. So you have para, bromo, benzene, sulfonic acid. வந்துருச்சா? இதை நான் என்ன பண்றேன், ஃபர்தரா சப்ஸ்டிடியூட் பண்றேன் bromine வச்சு. இப்போ ஒரு ரெண்டு குரூப் ஒரே பென்சீன் ரிங்ல இருந்துச்சுன்னா வாட் ஷால் வி டு? ரெண்டு குரூப் பென்சீன் ரிங்ல இருக்கு. வாட் ஷால் வி டு? வி கேன் see the priority. ஓகே, இதுல வந்து எது வந்து so let us take one example da. Bromineல பென்சீன் ரிங்ல I have one activating group and I have one deactivating group. அப்போ இதில் எதுக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகம்னா ஆக்டிவேட்டிங் குரூப்புக்கு தான் அதிகம். ஆக்டிவேட்டிங் குரூப் எங்கே சொல்லுதோ அங்கே தான் இன்கமிங் நியூக்ளியோஃபைல் போகும், இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் போகும். ஸோ E+ வருது அப்படின்னா இந்த ஆக்டிவேட்டிங் குரூப்பு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் போகும் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதனால என்ன ஆகும், த இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் வில் கோ டு தி ஆர்த்தோ பொசிஷன். வாட் இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் டீஆக்டிவேட்டிங் குரூப்? ரெண்டுமே டீஆக்டிவேட்டிங். அப்போ என்ன ஆகும், whichever is weakly deactivating, எது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டர் இருக்கும், வீக் டீஆக்டிவேட்டர் இருக்கும், அது சொல்ற மாதிரி கேட்கும். ஸோ there is a weak deactivating group, there is a strong deactivating group. இந்த வீக் deactivating group எங்க போகும்னு சொல்லுதோ அங்க போகும். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல bromine is the weakly deactivating group because of -I effect, but it is an ortho para directing group. Sulfonic acid is a strongly deactivating group because of -R effect. ஓகேவா? அதனால புரோமின் சொல்ற இடத்துக்கு தான் போகும். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்ல தான் போகும். ஸோ ஆர்த்தோ புரோமோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வரும். ஓகே. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. என்னமோ சொல்லியிருக்காண்டா அவன். ஓகே ஓகே, ஆல்ரைட், நைஸ். கோகுல்நாத் காட் இட். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். ஸோ பி வெரி கேர்ஃபுல் ஹியர். எந்த இடத்துல எந்த குரூப்பு எந்த டைரக்டிங் குரூப்ன்றதை வச்சு பார்க்கணும். விக்கி அபிஷேக், ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலிடா பேசிக்கலி, பட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லாக சென்னை தான்டா. வாட் இஃப் போத் ஆர் ஆக்டிவேட்டிங் குரூப்? அப்போ எது ஸ்ட்ராங்லி ஆக்டிவேட்டிங்கோ அது சொல்கிற மாதிரி போகும். ஓகேவா? ஸோ முரளி ஹேஸ் ஆஸ்க்ட் ஒன் கொஷின், தட்ஸ் அ நைஸ் கொஷின். வாட் இஃப் ஐ ஹாவ் அ group called இதெல்லாம் strongly activating, இந்த இடத்துல ஒரு activating group இருக்கு. அப்போ எங்க போகும், strongly activating எங்க சொல்லுதோ அந்த இடத்துக்கு போகும். Okay, but it will never go to this position because this is severely sterically hindered. ரெண்டுத்துக்கும் நடுவுல போய் உட்காராது. ஓகே, நெவர்னு சொல்றது தப்பு. less than 1% தான் இந்த சைடு போகும். ஓகே. So this is the position, or even this position is also acceptable. Okay, rendume activating ஆனதா இதான் ஐடியா. All right, let's move on to the next question. This one, which among the following halides will generate the most stable carbocation? Carbocation நீங்க பார்க்கணும்னா லீவிங் குரூப் எதுன்னு பார்த்து அதை வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே bromine தான் லீவிங் குரூப். இதை எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். லுக் அட் திஸ். ஆப்ஷன் ஏ இஸ் allyl. ஆப்ஷன் பி இஸ், டே இது டெர்ஷியரி பென்சைல்டா இல்ல, டெர்ஷியரி பென்சைல். ஆப்ஷன் சி இஸ் பிரைமரி பென்சைல். ஆப்ஷன் டி இஸ் அகெயின் allyl, பட் இட்ஸ் அ செகண்டரி allyl. இந்த இடத்துல ஒரு செகண்டரி குரூப் இருக்கு. ஸோ அமங் தீஸ் விச் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள்டா? What car do I have? I have a Skoda Rapid ra. Okay. Can phenyl ring be electron donating due to more hydrophobic nature? Hydrophobicity க்கும் electron donation க்கும் relation இல்லடா. ஆஹா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்னே ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு தான் எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட் வரும்.
Okay, so option B has the most stable carbocation because tertiary benzyl is phenomenally more stable due to resonance. எவ்வளோ benzene ring resonance பண்ணிட்டு இருக்கு பாரு. So it's very 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 stable. Yeah, I will share the slides. Don't worry, I will share the slides. Okay, very nice. Moving on to this question. இது என்ன reagent? Excess alcoholic AOH. என்ன reagent? Elimination reagent. Okay, eliminating agent. So இந்த bromine இந்த இடத்துல இல்லாட்டி இந்த இடத்துல கொடுக்கும். இந்த bromine அதே மாதிரி இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல கொடுக்கும். இந்த bromine வந்து 𝐭𝒐𝒏 ரூல் படி இங்கே தான் கொடுக்கும். So let's write the structure. பென்சீன் ரிங்க்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கு. இந்த bromine எலிமினேட் ஆச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் வரும். ஓகே, அண்ட் தென் இந்த bromine ரிலீவ் ஆச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் வர்றது வந்து மோர் ஃபேவரபிள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கான்ஜுகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, ஹையர் பாசிபிலிட்டி டு ஃபார்ம் அ டபுள் பாண்ட் ரைட் ஆன் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஓகே, அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது isolated double bonds are less stable compared to conjugated double bonds. Thank you, Subhaya. All right. So this is your product. Product கரைஞ்சிருச்சு, நம்மளுக்கு IUPAC நேம் எழுதிட்டா போதும். So I think this is the longest chain. 1, 2, 3, 4, 5, 6, 7. It's called as heptadiene. ஆனால் அதில் செகண்ட் பொசிஷனில் ஃபீனைல் இருக்கு. 2 phenyl 2,4 heptadiene. All right, that's your answer. 2,4 heptadiene. Option C. பாம்பு மாதிரி இருக்கா? I never got 90 plus till class 10, but I am so interested in putting effort. போடுறா அவ்வளோதான், நம்மளால முடியாதான் என்ன, அடிச்சு பாத்திர வேண்டிதான். உதித் சரண், ஆல் த பெஸ்ட். கண்டினியூஸாக கன்விக்ஷனோட கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணு, எதுவும் முடியாதுன்னு கிடையாது. Could you explain how you got the product using 𝐭𝒐𝒏 rule? Okay, so let's do this question. Okay, I have the answer right. இங்கே போடுறேன் பாரு. இந்த bromine எலிமினேட் ஆகணும்டா. the possibility என்னது, இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட எலிமினேட் ஆகலாம், இல்லை இங்கே இருக்கிற ஹைட்ரஜனோட எலிமினேட் ஆகலாம். இந்த இடத்துல எலிமினேஷன் நடந்துச்சுன்னா 2 சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ஓகே, ஒருவேளை இந்த சைடு எலிமினேட் ஆச்சுன்னா 1, 2, 3 சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ஸோ 𝐭𝒐𝒏 rule will prefer one with more number of substituents. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு, இந்த சைடு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம், இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து 𝐭𝒐𝒏 rule அப்ளை ஆகிறத விட கான்ஜுகேஷன் தான் அப்ளை ஆகும். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் யோர் மோர் சப்ஸ்டிடியூட்டட் டபுள் பாண்ட்ஸ். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது you have to find which is the most stable system. Okay, you've seen now. Where da? Okay, could you explain how you got the product? Yeah. Okay, so this is how you do it. So let's move on to the next question. Okay, this is an easy question da. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர். இங்க AgNO2 இருக்குல்ல, இதை மட்டும் நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு காமிச்சிடுறேன். AgON டபுள் பாண்ட் O, இதுதான் ஸ்ட்ரக்சர். இதில் அட்டாக்கிங் ஆட்டம் வந்து நைட்ரஜன். AgCN அட்டாக்கிங் ஆட்டம் நைட்ரஜன் தான். C�BN அட்டாக்கிங் ஆட்டம் நைட்ரஜன். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இந்த அட்டாக்கிங் ஆட்டம் டைரெக்டாக இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும், அதே மாதிரி இந்த அட்டாக்கிங் ஆட்டம் டைரெக்டாக இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும். ஸோ AB. ஓகே, ஸோ வி வில் கெட் ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து CH3 CH2 CH2. N அட்டாக் பண்ணுறதுனால இந்த bromine போனதுக்கப்புறம் NO2 வரும். அதே மாதிரி B ஸ்ட்ரக்சரும் இதே தான், CH3 CH2 CH2. N அட்டாக் பண்ணுறதுனால NC வரும். ஓகே, this is the product. So answer என்ன வருது, option D is the answer. Many of you got it already right. Yeah, we are going to do that also. 2026 question இருக்கு, we will do that, don't worry. Okay, so quick இதெல்லாம் முடிச்சலாமா. silver cyanide obviously AgC∏N இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம், which means the attacking group is going to be nitrogen. And guys, இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்க. All right, அயோடைனும் புரோமினும் டைரக்டா ரிங்கில் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, which means these will not be substituted. இந்த குளோரின் மட்டும் தான் சப்ஸ்டியூட் ஆகும். It's a well known
தியரி. ஏன்னா இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்கும். phenyl groups are not stable, phenyl carbocation is not stable, but chlorine இங்கிருந்து போச்சுனா benzyl carbocation வரும். This is very very stable. That is the reason. Okay, so chlorine substitute ஆகும். இங்க chlorine substitute ஆன மாதிரியே காமிக்கல, இங்கேயும் காமிக்கல. இங்க cyanide வச்சு substitute பண்ணிருக்காங்க, இங்க தான் isocyanide வச்சு substitute பண்ணிருக்காங்க. Option B is the right answer. உதித் ஏன்டா salary எல்லாம் தெரிஞ்சிட்டு என்னடா போகுது? நீ தனியா கேள், நான் சொல்றேன். Okay, yeah, so option B is the right answer. Well done. Let's move on to this question. Guys, இது கொஞ்சம் ட்ரிக்கியான question, அதனால pay attention. Okay, 4 molecules கொடுத்துட்டாங்க. Which among them will react with HBr at the fastest rate? Okay, இது எல்லாமே double bonded compounds. Do you realize that? That means என்ன ஆகுது? HBr வந்து H plus and Br minus கொடுக்குமா? H plus தான் first attack பண்ணும். H plus is a electrophile. It is a fast reacting ion. So அப்போ எனக்கு என்ன ஆகும்? P will give me this intermediate. ரெண்டு intermediate possible இல்ல, இங்கேயும் வரலாம், இல்லாட்டி இங்கேயும் வரலாம். ரெண்டு இந்த டபுள் பாண்ட்ல இங்க ஹைட்ரஜன் போச்சுன்னா இங்க கார்போகேட்டைன் வரும், இங்க கார்போகேட்டைன் இங்க ஹைட்ரஜன் போச்சுன்னா இந்த இடத்துல கார்போகேட்டைன் வரும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் இங்க போச்சுன்னா இங்க கார்போகேட்டைன் வரும், இங்க ஹைட்ரஜன் போச்சுன்னா இங்க கார்போகேட்டைன் வரும். ஸோ ரெண்டுத்தையும் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கமிங் ஃப்ரம் P. வாட் அபவுட் Q? Qல வந்து ஒன்று கார்போகேட்டையான் இங்கே வரலாம், இல்லாட்டி கார்போகேட்டையான் இங்கே வரலாம். ஓகே, அப்புறம் ஆர்ல வந்து டெர்ஷியரி கார்போகேட்டையான் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஸோ லெட்ஸ் நாட் வரி அபவுட் எனி அதர் கார்போகேட்டையான்ஸ். இங்கே தான் வரும் CH3. எஸ்ல இங்க ரெண்டு வந்தாலும் சேம் தான். ஓகே, ஸோ இங்க வரும்னு வச்சுப்போம். இந்த சிஸ்டம்ல எது மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? Who can tell me? Chemistry is definitely easy da. Chemistry is definitely easy. Don't worry. Yeah, tell me guys. First in the content சொல்லுங்க. Answer. Sல வந்து tertiary carbocation, how many alpha hydrogens? 1 2 3 4 5 6 alpha hydrogen. Guys, resonance உடைய ஸ்டெபிலிட்டியை பீட் பண்ணணும்னா 9 alpha hydrogen ஆவது வேணும். ஓகே, 6 தான் இருக்கு. ஒருவேளை ரெசனன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன வருது? 1 2 3 4 5 6 7 alpha hydrogen வருது. ஓகே, Pல என்ன வருது? 4 alpha hydrogen இங்கே வருது, இங்கேயும் 4 alpha hydrogen. இந்த இடத்துல Qல இந்த இடத்துல 4 alpha hydrogen, இந்த இடத்துல ரெசனன்ஸ் இருக்கு, ஆக்சிஜனோட லோன் பேர் ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஆக்சிஜன் கார்போகேட்டையான் பக்கத்தில் இருந்துச்சுன்னா லோன் பேர் கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ யா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் மோஸ்ட் ஸ்டேபிள். அதனால் என்ன ஆகும்? ஃபாஸ்டஸ்ட் ரேட்டில் Q தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, A இஸ் கரெக்டா? கவுண்டிங் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி ஒன்லிடா. ஸோ லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் எடுப்போம். CH3 இருக்குன்னு வச்சுக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சரில் வரைஞ்சிருக்கேன். இது நீ வந்து எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரில் வரைஞ்சினா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். இங்கே பாரு, CH2 CH H வராது கார்போகேட்டையான்ல அது. ஓகே, இங்கே CH3, இங்கே CH2 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 CH2. இதுதான் இதே ஸ்ட்ரக்சர். ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 3 ஆல்ஃபா கார்பன் இருக்கு. மொத்தம் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு கவுண்ட் பண்ண 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ வேலன்சி வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். ஆல்ரைட், ஓகே, ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெல் டன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? இப்போ தான் நம்ம 5 o'clock வந்துருச்சு. 70 slides தான் போட்டிருக்கோம். இன்னும் 30 slides முடிச்சிடலாம். ஓகே, 30 minutes 30 slides 100 அடிச்சிடலாம். லெட்ஸ் சி. ஐடென்டிஃபை த ப்ராடக்ட்ஸ் A and B. ஓகே, இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் குளோரோபென்சீன், திஸ் வில் கிவ் யூ ஃபீனால்.
A is going to be phenol, Dow's process. NCERT bookலயே இருக்கு, direct answer. And then phenol நீ வந்து sodium chromate, dichromate போட்டு ஒரு strong oxidizing agent போட்டினாலே quinone வந்துரும், benzoquinone. Okay, that's your answer. B. Direct, அவ்வளவுதான், direct question, ரொம்ப simple, டக்குன்னு போலாம். Okay, ascending order of relative rate of solvolysis. Solvolysisனா யூசுவலாக இந்த வாட்டர் தான் சால்வெண்ட்டாக எடுப்போம், ஓகேவா? அந்த வாட்டர் போயிட்டு இந்த புரோமினை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி, தட் இஸ் கால்ட் சால்வோலைசிஸ். ஸோ இந்த இடத்துல புரோமின் போய்டும், OH வந்து உட்காந்துரும், இங்கே புரோமின் போய்டும், OH வந்து உட்காந்துரும். இதில் எதுக்கு வந்து ரேட் ஆஃப் சால்வோலைசிஸ் ஹையஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வர கொஸ்டினில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பொசிஷன் எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கணும். கார்போகேட்டையான் வச்சு பார்த்தாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ், இஃப் புரோமின் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தட், திஸ் வில் கிவ் யூ tertiary carbocation with 1 2 3 4 5 6 7 alpha hydrogen. Okay, this will give you a benzyl, not only benzyl, it is a secondary benzyl carbocation. Secondary benzyl ஒரு சைடு வந்து ரெண்டு alpha hydrogen இருக்கு, பட் இந்த இடத்துல secondary benzyl both sides phenyl group இருக்கு. Okay, so this is going to be more stable. இது வந்து secondary with 1 2 3 4 alpha hydrogen இருக்கு. இதுதான் வந்து situation நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதில் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ரேட் எது கொடுப்பாங்க? guys chill, it's okay chill. It's not only about live, we are also this video is going to be there forever. You can come back and see this videos. இந்த கொஸ்டின் நீங்கள் திருப்பியும் சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணலாம், ஓகேவா? chill. Okay, come on guys, come on. All right, so fastest is going to be C, and then B, and then A because of more number of alpha hydrogen, and then D. C, B, A, D. Option B is the right answer. All right, fantastic. Okay, next question. D வரலையடா, B தானே வந்துச்சு. C, B, A, D. சைன் பாருடா, நான் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துருக்கேன், இங்கே லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட், சைன் பார்த்துக்கோ. ஹவு இஸ் ஏ டெர்ஷரி? இங்கே 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்குல்லடா. இப்போது இங்கே பாரு, யூ ஹாவ் திஸ் ஸ்ட்ரக்சர். இந்த புரோமின் லீவிங் குரூப்பாக போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வாட் டு யூ கெட்? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த இடத்துல கார்போகேட்டையான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அட்டாச் டு 3 கார்பன் ஆட்டம்ஸ். So this is a tertiary carbocation. All right, okay. All right, let's take a look at this question. Punjacha Blaze. All right, Rishi. Okay guys, come on, focus. இன்னும் ஒரு 20, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 questions முடிச்சலாம். come on, okay. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். இங்கே பாரு, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். ஓகே, ப்ரோபேன் மாலிக்யூல என்ன பண்ணுறாங்க, குளோரினேஷன் பண்ணுறாங்க, டைக்ளோரோ ப்ராடக்ட்ஸ் வருதான். ஓகே, கேன் வி ரைட் டவுன் ஆல் த டைக்ளோரோ ப்ராடக்ட்ஸ்? உங்ககிட்ட பென் இருந்துச்சுன்னா எடுத்து நோட்டில் எழுதுங்க பார்க்கலாம். டைக்ளோரோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரோபேன். ப்ரோபேன்றது இப்படி வரையலாமா? இல்லை 2 குளோரின் போடணும்னா எங்கெல்லாம் போடுவேன்? ஒன்று இங்கேயே போட்டலாம், 1 டைக்ளோரோ ப்ரோபேன், இல்லாட்டி 1 2 டைக்ளோரோப்ரோபேன், இல்லாட்டி 1 3 டைக்ளோரோப்ரோபேன், இல்லாட்டி 2 2 டைக்ளோரோப்ரோபேன், இல்லாட்டி அவ்வளோதான். 2 2 டைக்ளோரோப்ரோபேன் வரைக்கும் தான் வரும். 4 டெரிவேட்டிவ் தான் வரும். இவங்களுக்கு அதில் 2 மேஜர் ப்ராடக்டாக வந்திருக்கு. இட் டசன்ட் ரியலி மேட்டர். பட் முக்கியமான பாயிண்ட் என்னது, X is an optically active molecule. இதில் ஏதோ ஒன்று ஆப்டிக்கலி ஆக்டிவ் இருக்குது. Find out which one that is. Which one is optically active? இந்த இடத்துல 2 குளோரின் அட்டாச் ஆயிருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. not this one. இது வந்து optically active. this carbon is optically active. okay, இதுல வந்து not optically active. இதுல 2 ஹைட்ரஜன். this is not optically active. this is also not optically active. so this is X டா. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் X.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹவு மெனி ட்ரைக்ளோரோ ப்ராடக்ட்ஸ் வில் பி அப்டைன் ஃப்ரம் எக்ஸ். இதிலிருந்து இன்னொரு குளோரின் இதில் ஆட் பண்ணணுமா. ஓகே, ஸோ இன்னொரு குளோரின் ஆட் பண்ணால் என்ன எங்கெல்லாம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு கார்பன்லேயே பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் 1 2 3 ட்ரைக்ளோரோப்ரோபேன். ஆர் செகண்ட் கார்பனில் பண்ணலாம், தென் யூ வில் கெட் 1 2 2 டைக்ளோரோப்ரோபேன். ஆர் தேர்ட் கார்பனில் பண்ணலாம், யூ வில் கெட் 1 2 3 ட்ரைக்ளோரோப்ரோபேன். வேறு ஆப்ஷன் கிடையாது, வேறு எங்கேயும் நீங்கள் பண்ணி இதிலிருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். மொத்தம் 3 ட்ரைக்ளோரோ டெரிவேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கைஸ், ஆல் ரைட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் RBR. ஓகே, கடகடன் முடிச்சிட போகிறேன்டா. ஆர் யூ ஆல் வித் மீ? கமான், ஒரு நல்ல அழகான இமோஜி போடுங்க பார்க்கலாம். பாசிட்டிவிட்டி, லெட்ஸ் ஃபேவர் பாசிட்டிவிட்டி கைஸ், கமான். Yeah, it's okay, come on, we are focusing on chemistry, right? Let's not worry about anything else now. Let's not give in to see, நம்ம மனசு எப்போவுமே வேற எங்கேயாவது போகணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், எவ்ரிபடி நவ் ஃபோக்கஸ். நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம படித்தோன்னா தான் நம்மளுக்கு மார்க்கு. நம்ம இப்போ உட்காந்து இந்த டைமை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணோன்னா வேஸ்ட்டு. ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஹாப்பி பிஸ்கெட், முரளி, ரிஷி, ரஷ்விக், கேமிங் வித் எம். ஓகே, ஒரு நல்ல அழகான ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல இமோஜி ஃபார் ஃபோக்கஸ். எல்லாம் நல்லா திருப்பி ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு வின் திஸ் நெக்ஸ்ட் JEE செஷன், அதெல்லாம் போடுங்க. நல்ல அழகான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஷண்முக பிரியா, தேங்க்யூமா. அஜய் ஆண்டனி, ஹாய்டா. ஹவு மெனி மோர் கொஷின்ஸ்? வீல் டூ 15 மோர் கொஷின்ஸ் மேக்ஸிமம்டா, அதுக்கு மேலே வேண்டாம். டோன்ட் வரி. ஓகே, ஐ எம் ஃப்ரம் ராஜஸ்தான். ஆதித்யா சர்மா, வெல்கம் all the way from Rajasthan. All right, thank you guys, thank you. Okay, let's spread positivity, let's spread challenge. Let's focus on what is important. Okay, thank you Rishi, thank you. No issues Udit, chill, no issues. Sometimes our mind goes like that, but we have to pull it back. Okay. Happy Biscuit is from Pakistan. Everybody who wants to learn chemistry is welcome. Hey, இந்த question நம்ம பண்ணவே இல்லடா. என்ன question இது? Maximum number of RBR, okay, alkyl halide producing 2-methyl butane by above sequence of reaction. இது என்ன சொல்றாங்க, நம்ம நேத்திக்கு பண்ண கொஸ்டின் டா இது. 2-methyl butaneல இருந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் பை மோனோப்ரோமினேஷன் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் 4. We have done this already. So this is one product, and then this is second product, this is third product, and the last one will be here. 4 products. Stereoisomer இருந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுக்கும். So this is enough. 4 option C is correct. Okay, next question. This one will undergo SN1 reaction though it is a primary halide. Okay, SN1 reactionக்கு முக்கியமானது என்னன்னா, it is a stable carbocation. Sanjay, and you first follow all the session da. You find out what is the best way to approach these questions. Isomerism நம்ம பண்ணுவோம் ஹர்ஷிதா. ஓகே, இன்ஃபேக்ட் நீங்கள் 2 செஷன் முன்னாடி போனீங்கன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் சரி, ஹைட்ரோ கார்பன்ஸ்லையும் சரி, சம் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் ஆல்ரெடி. ஐசோமெரிசம். ஓகே, யா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான். இதிலிருந்து நம்மளுக்கு you will get a carbocation that is like this, which is stabilized by resonance. So this is a true statement ra. Primary halide irundhalume SN1 reaction nadakkum. This is true. And in the question பாரு, neopentyl chloride இதுல SN2 அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஏன்னா சிவியர் hindered alkyl group இது. This will not undergo SN2 reaction. Though it is a primary halide, இது primary தான், ஆனால் severely bulky group இது. அதனால SN2 நடக்காது. Okay, for all subjects will you all cover? I can guarantee you chemistry டா. நீ டெய்லி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கெமிஸ்ட்ரி செஷன் நடந்துட்டு இருக்கும். Sorry, 1 and 4 is not same da. இது different. ஏன்னா இந்த இடத்துல மீத்தல் குரூப் வருது. This is called as
2 methyl, 1 bromo 2 methyl, 1 bromo 2 methyl butane. But this is different la, idoda per enadhu 1 bromo 3 methyl butane. Okay, இது ரெண்டு different structures. நீ இதுக்கு இங்க போட்டுறதா வெச்சுக்கோ, ஒருவேளை இங்க போட்டுறதா வெச்சுக்கோ, this and this are same structure. இதுவும் 1 bromo 2 methyl butane. Okay, okay, so this will not undergo, this is also true statement, both are true statements, both statements are true. Option B is the right answer. Very nice. 100 additive, we will stop here today. Okay va, you are cooking, thank you. Okay, Udit ennada pandra, you are acting like a cat is running on your keyboard. chill mind focus பண்ணு, calm பண்ணு, come on. ஸ்டீரியோ ஐசோமர் இன்க்ளூட் பண்ணா 6 வரும்டா, 2 கைரல் கார்பன் இருக்கு அதுல. ஓகே, சரி, இந்த क्वेश्चन பாருங்க, இது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चनடா. நைஸ், அனிலின் தானே வரும் இது. ஆமா, இதுல ஆனா ஒரு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, மோல் கான்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ வாண்ட் டு டூ திஸ் கொஸ்டின் லேட்டர் ஆன். மோல் கான்செப்ட்னு ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆர்கானிக் மோல் கான்செப்ட் கொஸ்டின் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு வேண்டாம், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம். அனிலின் வரும் ஆன்சர். ஓகே, யூ கேன் ட்ரை இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க் இஃப் யூ வாண்ட். ஆல்ரைட், 2026 கொஸ்டின்ஸ் கடகடன் பண்ணிடலாமா? ஓகே, வி வில் சி சம் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம், ஹாவ் ஹோப். 70 ஆல்ரெடி யூ ஆர் தேர், இன்னும் ஒரு 20% தான் இன்க்ரீஸ் பண்ணணும், பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ நவ் யூ ஹாவ் திஸ் ஒன். You are having, guys, what is this? Can you tell me what is this reaction? HBr in the presence of benzoyl peroxide. Enna reaction? HBr in the presence of benzoyl peroxide. Enna reaction? Anti-Markovnikov addition. Yes. So product enna varum? PH CH2 CH2 Br வரும். ஓகேவா? ஸோ கன்சிடரிங் திஸ் அபவ் ரியாக்ஷன், இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் த்ரூ அ மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியேட், தட் இஸ் ட்ரூ. அந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் த்ரூ அ மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியேட், கரெக்ட். ரோல் ஆஃப் பெராக்சைடு இஸ் டு ஜென்ரேட் அ ஹைட்ரஜன் ரேடிக்கல்னு சொல்கிறான். இது தப்புடா. ஓகேவா? நான் ரியாக்ஷன் மெக்கானிசம் எழுதி காமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்டி மார்கோனிகாவ் அந்த பெராக்சைடு எஃபெக்டோட ரியாக்ஷன் மெக்கானிசம் என்னன்னு. ஸோ பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? C6H5 CO OO CO C6H5. திஸ் வில் பிரேக். லேசாக ஹீட் பண்ணாலே போதும், இந்த இடத்துல உனக்கு ஃப்ரீ ரேடிக்கல் கிடச்சிரும். யூ வில் கெட் C6H5 CO O ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஓரளவுக்கு ஸ்டேபிள். ஓகே, இந்த இடத்துல ரெசனன்ஸ் நடந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். பட் தெர் இஸ் ஒன் மோர் திங் பாசிபிள். இங்கே CO2 வெளியே போயிடும். இந்த CO2 வந்து இட் கேன் ஃபார்ம் அ ஸ்டேபிள் மாலிக்யூல் அண்ட் இட் கேன் லீவ். தென் யூ வில் கெட் C6H5 டாட் ஃபீனைல் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும் உனக்கு. இந்த ஃபீனைல் ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்? இட் வில் ரியாக்ட் வித் HBr and it will give you C6H6 and a bromine free radical. இந்த bromine free radical தான் double bondல போய் அட்டாக் பண்ணும். So let us look at that. C6H5 CH double bond CH2 bromine free radical அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கார்பன் அட்டாக் பண்ணுச்சுன்னா தான் I will get a benzyl free radical. C6H5 CH CH2 Br. இது ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது திருப்பி இன்னொரு HBரோட சேர்ந்து உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைச்சிடும். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, அப்போ உனக்கு இங்க எங்கேயாவது ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் வந்திருக்கா? இல்லவே இல்லை. there is no hydrogen free radical. What does free radical, when does free radical mechanism come? இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேட்டர் இருந்தா வரும், இல்லாட்டி புரோமின் ஹீட் கிடைச்சதுன்னா வரும், இல்லாட்டி குளோரின் ஹீட் கிடைச்சதுன்னா வரும், இல்லாட்டி குளோரின் HNU கிடைச்சதுன்னா வரும், இல்லை புரோமின் HNU கிடைச்சதுன்னா வரும். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் வரும். ஸோ இந்த மெக்கானிசமில் எங்கேயுமே ஹைட்ரஜன் வரல. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். டியூரிங் திஸ் ரியாக்ஷன் பென்சீன் இஸ் ஃபார்ம்ட். இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாடா? இஸ் ட்ரூ. பென்சீன் இஸ் ஃபார்ம்ட். பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல வந்திருக்கு பாரு பென்சீன். ஓகே,
ஸோ பென்சாயில் பெராக்சைடு எடுத்தோம்னா கண்டிப்பாக பென்சீன் வரும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அண்ட் தென் 1-bromo 2-phenyl ethane is formed as a minor product. 1-bromo ஆமாம் 1-bromo 2-phenyl இல்லைடா அதான மேஜர் ப்ராடக்ட்டு. இதோ இதானே 1-bromo 2-phenyl ethane is a major product. Minor product கிடைக்குது. False இது. Then last, same reaction in absence of peroxide proceeds via carbo-cation mechanism. It's true. Okay. Free radical இருந்துச்சுன்னா தான் free radical mechanism. Okay. So option A, C and E are correct. Option C is correct. Well done guys. Okay. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். 100 அடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். Let's see. This is a nice reaction. Nitrating mixture யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த சைடு ரியாக்ஷன் நடக்கும், எந்த சைடு ஆக்டிவேட் ஆகிடுதோ அந்த சைடு ரியாக்ஷன் நடக்கும். பிளேஸ் இஸ் சேயிங் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரீ ரேடிக்கல். பிளேஸ் ஒரு 3 டைப் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ் இருக்குடா. இங்கே பாரு, ஒரு கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கேன். கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனே வச்சுக்கலாம். ஓகே, மற்ற 3 பாண்டை பற்றி வரி பண்ணாத. இது வந்து ஒன்று ஹோமோலைட்டிக் ஃபிஷன் நடக்கலாம், இல்லாட்டி ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷன் நடக்கலாம். ஹோமோலைட்டிக் ஃபிஷன்னா 2 சைடும் ஈக்குவலாக செப்பரேட் ஆகும். இந்த 2 எலக்ட்ரானும் ஒன் சைடு போயிடும். இதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல். தீஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ். ஓகே, தேங்க்யூ உதித், தேங்க்யூ. ஆல்ரைட், இப்போ இந்த 2 எலக்ட்ரானுமே ஒரே கார்பனுக்கு போகலாம். அப்போ என்ன ஆகும், 2 எலக்ட்ரான் ஒரே கார்பன் வந்துச்சுன்னா இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். இதுக்கு பேர் கார்பானியான். பட் அப்போ இன்னொரு கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். So you will get carbocation and a carbanion. Okay, இது எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா இன்டர்மீடியட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகும். இதில் மோஸ்ட் ரியாக்டிவ் இன்டர்மீடியட் தான் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எந்த ஆட்டமை டச் பண்ணுதோ அது கூட ரியாக்ட் பண்ணிடும். இஃப் இட் டச்சஸ் HBr, அந்த H எடுத்துக்கும், Br டாட் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இன்னொரு கூட ரியாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேக் Cl டாட் ஃப்ரீ ரேடிக்கல். இது வந்து மீத்தேனோட ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கேன். இட் வில் டச் திஸ் ஆட்டம் அண்ட் நவ் யூ ஹாவ் அ நியூ ஆட்டம், நியூ ஃப்ரீ ரேடிக்கல், மீத்தைல் ஃப்ரீ ரேடிக்கல் வந்துடும். அவ்வளோ ரியாக்டிவ் இது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ். ஓகே, அப்புறம் இது போய் இன்னொரு கூட ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரி செயின் ஆகுதுல்ல, திஸ் கேன் பி அப் டு மாரிசன் அண்ட் பாய்ட் சொல்றாரு, திஸ் செயின் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் கேன் டேக் பிளேஸ் 10,000 டைம்ஸ். ஒரே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் 10,000 ரியாக்ஷன் கொடுக்குமா இந்த மாதிரி. அப்படியே போயிட்டே இருக்கும். Cl டாட் இதை அட்டாக் பண்ணும், இதை இன்னொன்று அட்டாக் பண்ணும், டக்கு 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 டக்குன்னு கண்டினியூஸாக ஃப்ரீ ரேடிக்கல் கண்டுபிடிச்சி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஹவு டு டிட்டர்மைன் வேர் டஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அட்டாக்? யூ கான் டிட்டர்மைன்ரா. முரளி, சூப்பரான கொஸ்டின். யூ கேனாட் டிட்டர்மைன். யார் சொன்னா? மாரிசன் அண்ட் பாய்டுன்னு சொல்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக் ஒன்று இருக்குடா. அதில் தான் நான் இந்த டீட்டெயில் படித்தேன். 10,000 ரியாக்ஷன்ஸாக கண்டினியூஸாக ஒரு ஃப்ரீ ரேடிக்கலால் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ முரளிஸ் கொஸ்டின், இப்போது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது, CH3 டாட்னு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது. இது போயிட்டு Cl2 அட்டாக் பண்ணுமா, இல்லை HCl அட்டாக் பண்ணுமா, இல்லை மீத்தேன் அட்டாக் பண்ணுமா? என்ன சொல்ல முடியும் நம்மள? எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கே. There is a probability to attack all of these things. எதை அட்டாக் பண்ணுதோ அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போது அந்த கண்டெய்னரில் அந்த டைமில் ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்டாக் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை அட்டாக் பண்ணும். ஸோ ஒரு வேளை சிஸ்டமில் வந்து குளோரின் கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா குளோரின் தான் அட்டாக் பண்ணும். யூ வில் கெட் CH3Cl. இல்லை சிஸ்டமில் ஆல்ரெடி குளோரின் கம்மியாயிடுச்சு, CH4 தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா CH4லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும், திருப்பி CH3 டாட் வரும். ஆல்ரைட், ஸோ இட் இஸ் ரேண்டம்னஸ். ஓகே, ரேண்டம்னஸ் தான் இங்கே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமில். யூ ஆர் ஆஸ்கிங் இன் டபுள் பாண்டா? டபுள் பாண்டில் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து 2 சைடும் அட்டாக் பண்ணும். ஓகே, ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் எங்கடா போச்சு அது? இங்கே இருக்கு. ஓகே, இங்கே அட்டாக் பண்ணணும்னு நான் சொல்லி எடுத்திருக்கேன். ஏன் இங்கேயும் அட்டாக் பண்ணலாமே? If it attacks here, you will get what? This product, CH5, CHBr, CH2 dot. இதுவும் ப்ரொடியூஸ் ஆகும். பட் திஸ் இஸ் அ பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல். திஸ் இஸ் அ பென்சைல் ஃப்ரீ ரேடிக்கல். பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. உடனே இது டிஸ்இன்டெகிரேட் ஆகி திருப்பி பழைய ப்ராடக்ட் வந்துடும். ஓகே,
தமிழ் டாப்பர்ஸ் வெல்கம்டா. ஓகே, அதனால இது வந்து அவ்வளோவா மெக்கானிசமாக ஃபார்வர்டில் எடுத்துகிட்டு போகாது, இது நின்றுடும், இதுக்கப்புறம் போகாது. ப்ரைமரி ஃப்ரீ ரேடிக்கல் சிஸ்டமில் ஜென்ரேட் ஆகிறதே ரொம்ப ரேர். பட் செகண்டரி ஆர் பென்சைல் ஃப்ரீ ரேடிக்கல் கொஞ்சம் மோர் ஸ்டேபிள்ன்றதுல இந்த சைடு ரியாக்ஷன் போகும். ஸோ யூ வில் கெட் C6H5 CH2 CH2 Br. திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஃபார்ம். அதனால தான் இதை சொன்னேன். ஓகேவா? ஸோ கைஸ் லெட்ஸ் கீப் கேரிங் ஆன். நைட்ரேட்டிங் மிக்சர் போடுறாங்க. நைட்ரேட்டிங் மிக்சர் வில் ப்ரொடியூஸ் NO2+டா. இது எந்த சைடு ரிங்கில் அதிகமாக எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கோ அங்கே போய் அட்டாக் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமைடு குரூப் இருக்குது, இது எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுக்கும், ஆனால் கார்பனல் குரூப் எலக்ட்ரான் டென்சிட்டி வாங்கும். அதனால் இந்த ரிங்கில் தான் அட்டாக் பண்ணணும். ஆனால் அவங்க இந்த ரிங்கில் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் ராங். ஓகேவா? இது வந்து பென்சைல் அமீன் குளோரோஃபார்ம். இது ஐசோசைனைட் டெஸ்ட். இது அப்போ இந்த இடத்துல ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, ஐசோசைனைட் கரெக்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து இதை ரெடியூஸ் பண்ணாங்கன்னா செகண்டரி அமீன் வரும், ப்ரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் இது கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். ஓகே, ஆல்ரெடி நியூக்ளியோஃபைல் வந்துருச்சு. நியூக்ளியோஃபைலை வந்து ஃபீனைல் குரூப்பில் அட்டாக் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா SN2 மெக்கானிசமில் இது ஃபேவரே ஆகாது, இந்த ஹாலோஜன் போகவே போகாது. ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. இங்கே பாரு, இது என்னது? ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். யூ வில் கெட் இந்த CO போயிடும், CH3 CH2 NH2 வரும். தட் இஸ் கரெக்ட்லி ரிட்டன். ஸோ ஆப்ஷன் D இஸ் த ஒன்லி ரியாக்ஷன் தட் இஸ் கரெக்ட்லி மென்ஷன்ட். D கரெக்டா ஆதித்யா? வெல் டன்ரா. VIT-EEEக்கும் நீ இதை யூஸ் பண்ணலாம்டா, அதுதான்டா நான் சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் த சேம் திங். ஐ வில் டிஸ்கஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Which are free radical generator? Benzoyl peroxide, organic peroxide, air oxidation liye free radical varum. இந்த மாதிரி நிறைய different types of free radical generators இருக்கு. All right, next question. CCl bond is stronger than vinyl chloride bond. Oh, it is stronger in vinyl chloride bond. Yeah, because of partial double bond character. In that resonance இருக்கு. Then this is also true. This is correct ரா. This statement is correct. இந்த இடத்துல ரெசனன்ஸ் இருக்கும், அங்கே ரெசனன்ஸ் கிடையாது. அதனால இந்த பாண்டு ஸ்ட்ராங்கராக இருக்கும். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க? த கிவன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிக்யூல். ஓகே, 4 குரூப் இருக்கா? எஸ், ஆப்டிக்கலி ஆக்டிவ் தான். ஆன் ஹைட்ராலிசிஸ் இது SN1 மெக்கானிசம் கொடுக்கும், ஏன்னா இது வந்து டெர்ஷரி. ஓகே, SN1 மெக்கானிசம் கொடுக்கும். கிவ்ஸ் அ சொல்யூஷன் ரசமிக் மிக்சர் இருக்கும். ரசமிக் மிக்சர் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்டா. It cannot rotate. இவன் கேன் ரொட்டேட்னு சொல்லியிருக்கான். This is false. ஓகேவா? ஸோ அது ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1 is true, statement 2 is false. Yeah, option B is the right answer. Okay? True. Okay. What about aptitude? Aptitude, yeah. VIT-EEEலையும் BITSATலையும் வரும்னு நினைக்கிறேன் aptitude questions. Okay? Yeah. மெக்கானிசம் வந்து அல்கைல் ஹாலைட்ஸ் அரைல் ஹாலைட்ஸில் 4 மெக்கானிசம் மெயினாக இருக்குது. SN1 SN2 E1 E2. அதை தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெக்கானிசமும் இருக்குது. E1CB மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது. ஹாஃப்மன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அதில். அது இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, ஐ வில் சென்ட் யூ ஒன் PDF ஃபார் தட். ஓகே, இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்டா, டக்குன்னு முடிச்சிடலாமா? இது வினைல் குளோரைட். பென்சைல் குளோரைட்னா ரிங் இருக்கணும். திஸ் இஸ் பென்சைல் குளோரைட். அல்கைல் குளோரைட் லாஸ்ட் வரும். அல்லைல் குளோரைட்னா இதுதான் அல்லைல் குளோரைட். ஸோ இது மட்டும் தான் அல்கைல் குளோரைடாக இருக்க முடியும். ஓகே, ஸோ A3B4 C2D1. C2D1. Option C is the right answer. Direct question. Sundareshwar is enjoying the class, I think. Maybe that is the question here. Okay, easy question, Anna. Okay, next question. Arrange this following in increasing order of reactivity with nitrating mixture. Nitrating mixture will produce a electrophile. So electron density அதிகமாக இருந்துச்சுன்னா reaction ஃபாஸ்ட்டாக நடக்கும். இங்கே வந்து electron donating group இருக்கு, இங்கே electron withdrawing group by resonance. This is by inductive effect. So most reactive C, அதுக்கப்புறம் A, least reactive is B. CAB, option D. Okay, this came in your paper. Did you answer it correctly? VIT-EEE
𝑉IT கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் கொஷின் வைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் JEE டிஃபிகல்ட்டி அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் இட் வில் பி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இன்னும் 7 ஸ்லைட்ஸ் போச்சுன்னா 100 நம்ம. சூப்பர். ஆஸ் கம்பேர்ட் வித் குளோரோசைக்ளோஹெக்சேன். குளோரோசைக்ளோஹெக்சேன்னா ஒரு சைக்ளோஹெக்சேனில் ஒரு குளோரின் இருக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்லி அப்ளை டு குளோரோபென்சீன்? ஓகே, குளோரோபென்சீன் இப்படி இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க. மேக்னிடியூட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் மோர் ஆன் குளோரின் ஆட்டம். குளோரோபென்சீனுக்கு வந்து மோர் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றாங்களா? இல்லையே, அதுக்கு கொஞ்சம் இந்த ப்ளஸ் எஃபெக்ட்லாம் இருக்குமே, இதுக்கு தான் மோர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கரெக்ட். CCl பாண்ட் ஹேஸ் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இன் பென்சீன். இது கரெக்ட். பென்சீன் ரிங்ல ரெசனன்ஸ் நடக்கிறதுனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இதுக்கு வரும். CCl bond is less polar, correct? ஏன்னா இங்க more polar வந்துச்சு, இங்க less polar வரும். CCl bond is longer due to repulsion between delocalized electron of aromatic ring. இல்ல, இது shorter. இதுவே தப்பு. CCl bond is shorter இங்க. Okay, இதுவே தப்பு. So B, C, E வந்துதான் பார்க்கலாம். CCl bond is formed using sp2 hybridized orbital of carbon. இது correct. பென்சீன் ரிங்ல கார்பன் வந்து sp2 hybridized. So B, C, E னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? Option A is there. Option A, very good. All right, next question. Now we are having SN1 mechanism. Guys, SN1 mechanism நம்ம already பார்த்தது. கார்போ கேட்டையான் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா SN1 ரியாக்ஷன் நல்லா நடக்கும். All right. பார்க்கலடா டேய். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் 1 and 2 are rigid அப்படின்னு இருக்காங்க. பட் இங்க கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகாதுடா. There is a rule that says that bridge head carbon cannot be sp2 hybridized. So இது ரெண்டும் நடக்காது. ஓகேவா? இது 28th அன்னைக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். This is the 28th January paper. ஆல்ரைட், இதுல வந்து இன்னொரு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வேற இருக்கு. இந்த இடத்துல ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுலயாவது கொஞ்சம் கம்மியா இருக்கு, இதுல கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. So this will be 1 will be a little bit more favored than 2. 1 கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் 2 விட. ஓகே, பட் மோஸ்ட் வந்து 4 தான்டா. 4 தான் ஹையஸ்ட் ஃபேவர்ட், அண்ட் தென் 3 அண்ட் தென் 1 அண்ட் தென் 2. 4. Oh yeah, option B has to be the right answer. ஓகே, B தான் கரெக்ட். ஆங்கிள் ஸ்ட்ரெயின் பாரு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் ஸ்ட்ரெயின். இந்த இடத்துல கார்பன் கொஞ்சம் இட் இஸ் நவ் ஏபிள் டு அச்சீவ் க்ளோஸ் டு 180. அந்த sp2 பக்கத்தில் வர அளவுக்கு இது இருக்கு, இந்த கார்பன் இருக்கு. இங்கே ரொம்ப தள்ளி இருக்கு. only one carbon is connecting these two bridge head carbons. That's the only reason you can find. Okay, nice. இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சா நம்ம 100 அடிச்சிடலாம். Just ஒரு 5 minutes we will see. Correct order of reactivity of methyl bromide and methanol. Okay, with which are the following nucleophiles? All right. So okay, இந்த இடத்துல நியூக்ளியோஃபிலிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் நியூக்ளியோஃபைல் வச்சு போட்டுடலாம். இது எல்லாத்துக்கும் ஆசிட் பாரு, எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடோ அதுதான் வந்து வீக்கஸ்ட் நியூக்ளியோஃபைல். அவ்வளோதான். ஓகே, ஸோ HI இதுவரை அக்வஸ் மீடியம் சொல்லியிருக்காங்களா? ஓகே, we will see. This is phenol. This is ethanol. Ethanol is the weakest acid among this. Okay. So this is where it is coming from. I think option B is the right answer. Iodide is known to be a very good nucleophile in water medium, but otherwise it is following the order of acidic nature. B should be the right answer. A சொல்றாங்க. Why is that? Iodide is, like I told you, iodide வந்து கொஞ்சம் தனியா எடுத்துக்கலாம், because it is not surrounded by water shell of hydration. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட், மீதி எல்லாம் அசிடிக் நேச்சர் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இஸ் HF, அதுக்கப்புறம் ஃபீனால், அதுக்கப்புறம் எத்தனால். ஓகே, ஸோ வீக்கஸ்ட் ஆசிட்லேருந்து இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் will form the very good nucleophile. ஓகே, அது அந்த ஆர்டர் வச்சுட்டு
But iodide is a very large anion. So because of that, you will have very high nucleophilicity coming from iodide. Okay, that makes sense. That makes sense. Okay, nucleophilicity. So you can say the strength of nucleophile. Strength of nucleophile is directly proportional to basic nature, basicity. Okay. Iodide mattu konja exception. Iodide, even though it is a very weak base, it will be a very good nucleophile. That makes sense. That makes sense. All right. Guys, 99, which is very similar now. This one is also. So you have a nucleophile attacking CH3Br and then you are getting the product. So we will again go with the strength of acid only. Okay, Gokulnath. We'll go with the strength of acid only. Okay. So idhula enna acid irukku? HClO4 irukku, which is the strongest acid producing the weakest base, ClO4 minus, weakest base. So nucleophilicity konjam weak ah irukum idukku. And மீதி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கரெக்டாக வருதுடா. Water, phenol, acetic acid, and then ClO4 minus. Yeah, that is correct. Okay, acidic strength of water is the lowest. அப்படின்னா அதுதான் strongest base கொடுக்கும். Strongest base coming from weakest acid. Weakest acid வந்து H2O தான். Okay, அதுக்கப்புறம் phenol, அதுக்கப்புறம் acetic acid, அதுக்கப்புறம் perchloric acid, HClO4. Strongest acid na it produces the weakest base. That will be the weakest nucleophile. இதுதான் ஆர்டர் வருது. All right. Okay, so I think there is only 2 or 3 more questions which you can, I think, do it as a homework, which we have already covered. So we successfully completed 100 questions one more time. So thank you all for your cooperation. Basicity inradhu vandu nammaloda acid la irundhu varudhu. Okay, so remember that. Can you explain angle strain and its effects, sir? Angle strain nariya effect varunda. Mostly angle strain irukra substances unstable ah irukum. Angle strain enga irundhu varudhu? Hybridization la irundhu varudhu. Hybridization vandu ஒரு angle கொடுக்கும். ஓகேவா, 109 degrees 28 minutes கொடுக்குது. அதுல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ deviate ஆகுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ angle strain இருக்கும். Okay. All right. So you can comment your request, of course. There are like 1 or 2 questions, but it's pretty much easy. So guys, please join the channel, JEE Vati. You can raise your issues, raise your comments, doubts. You can post screenshots, everything in the channel. And you can also follow us, like, share and subscribe. AR 172 da. Who is the admin of Vedanta? There is one guy. I think Arjun is there. I'm not sure. Okay. VIT-EEE official previous year questions venuma. I'll ask. I will check whether it is available or not. Okay. All right, guys. Thank you, Murali. Thank you. Okay, so I hope you guys enjoyed the session today. All right. I will upload the PDFs. Don't worry. Take care, everybody. That's it for today. Bye-bye.